तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। ओम वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरम्। வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி கும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு பாலும் தடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். விநாயகர்கள் முழுவதும் பாராயணம் எல்லாரும் கேட்டிருக்காங்க. முழுவதும் பாராயணம் பண்ணிட்டு இன்றைய பகுதியை அப்படியே பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு டியூன், நிறைய டியூன் இருக்கு. அவரவர்களுக்கு ஒரு இசையில பாடுறாங்க. சின்ன மிஷன்ல ஒரு இசையில பாடுறோம், அதோட அப்படியே கொண்டு வந்துருக்கு. அதே மாதிரி சீதக்களப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பல இசை பாட பொன்னரையானும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் பழங்கடலேப்ப ஏழை வயிறும் பெரும்பரப்போடும் வேட முகமும் கிழக்கு சிறுபுறமும் அன்று கரமும் நங்குச பாசம் நெஞ்சில் குடிகொண்ட நீல மேனியும் நான்றவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்மொழியும் திரண்டம் புரியும் திகழொளி மாறும் சொற்பதம் கடந்த புதிய விஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக கடிதே முப்பழம் முகரும் மூஷிக வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திரும்பிய முதலை நிறுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உழந்தனை புகுந்து ஒரு வடிவாதி குவலயம் தன்னை திருவடி வைத்து திறமிக பொருள் என பாடா வகைதான் மகிழ்ந்தென கருளி போடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உகட்டா உபதேசம் உகட்டியில் செவி கிடைத்தாத ஞான தெளிவையில் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் ஒரு கருணை என கருணி கருவிகளோடு முன் கருத்தினை அறிவித்து வினை தன்னை அறுத்தியுள் கடிந்து தலமொரு நான்கும் தந்தென கருணை மலமொரு மூன்றின் மயக்க மறுத்தே வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பது காட்டி ஆராதாரத்து அங்குஷ நிலையும் பேராடி தீ பேச்சுடை அறுப்பை இடைப்பின்களையும் எழுத்தறிவித்து கடலில் சுழுமுனை கபாலம் காட்டி முட்டியதோரின் நாங்கள் பாம்பின் நாவில் உணர்த்தி உன்னலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூன்றெழு கணலை காலால் எழுப்பும் அமுத நிலையும் மாறி தன்னியகம் போத சகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் இரண்டு நிலையும் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூக்ஷ்மமும் எண்முகமாக இனிதென கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்ட நிலையும் தரிசன பருத்தி கருப்பில் கபால வாயு
மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய எங்கள் சிந்தைகளித்து இருள் வெளியிரண்டு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்த கழுத்தின் செய்யும் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கழிந்தே அருள் வழி காட்டி சக்கத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய பாலாய் கண்ணுற்றி நின்ற கருவுள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி பொறுமை கொண்ட குழாத்துடன் கூறி அன்ற கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயகா விரேகட சரணி வித்தக விநாயகா விரேகட சரணி. ஓம். ஔவையார் அருள் செய்த விநாயகரிடம் ஆழ்ந்த பொருளுடன் பார்த்தோம். உருவவர்ணனையாக ரூபத்தை தியானம் பண்ணுவது எப்படி அப்படிங்கிற சகுன கிரம வழிபாட்டு முறையை சொல்லித்தராங்க. இந்த பாடலை அப்படி படிக்கும் பொழுதே அந்த மனசுக்குள்ள விநாயகரை நம்மளால உருவப்படுத்தி பார்க்க முடியும். 12 வரிகள் பார்த்தோமோ ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். குளிர்ச்சி பொருந்திய சாந்து அணிந்த திருப்பாதங்கள், சந்தன சாந்து, சந்தனம் எல்லாம் பூசியிருக்காங்க. நிறைய வாசனை திரவியத்தோடு கூடிய அந்த காலில் நலங்கள்லாம் எடுத்துட்டாங்க. ஷீல கலப்பம் பேஸ்ட் மாதிரி அந்த மாதிரி இருக்கிறத காலில் நிறைய பூசியிருக்காங்க. செந்தாமரை பூம்பாத சிலம்பு பலை செய்வாட அந்த சிலம்புல வர ஓசைக்கு சுரராஜகுமார வைரி ரந்திர தியானம் யோகத்தில் பெயர் கொடுத்துருக்காங்க. சுரராஜகுமார வைரி ரந்திர தியானம் அப்படிங்கிறது உள்ளங்க சிம்பிள் அவ்வளோதான். என்னன்னாக்கா சுரராஜன் அப்படின்னா சுரர்கள்னா தேவேந்திரன், இந்திரன். ஆக்சுவலாக சுரர்கள்னா தேவர்கள், அவனோட ராஜாங்கிறது இந்திரன், அவரோட குமார்ன்றது இந்த இடத்துல அர்ஜுனனை குறிக்கும். சுரராஜகுமார அப்படின்னா அர்ஜுனன். அர்ஜுனன் இந்திரனுடைய அவளால் பிறந்தவர். அவருடைய வைரி கர்ணன். சுரராஜகுமார வைரி அப்படின்னா கர்ணன். கர்ணன்றதுல என்னோட அர்த்தம் கர்ணன் தான் காது, ரந்திரம்னா ஓட்டை, காதுல இருக்கிற ஓட்டை. நமக்கு காதுல இருக்கிற துளை வழியாக செய்யக்கூடிய தியானம்ன்றது வேற ஒன்றும் இல்லை. காதுல கேட்ட அந்த சப்தத்தை உள்வாங்கி அதை சொல்லுகின்ற தியானம் தான். ஓங்காரத்தை உள்ளிருந்து சொல்லக்கூடியது. அது நிறைய அந்த தியான முறைகள்லாம் இருக்கு. அதனால் பாத சிலம்பு கலை இசை பாட பொன் அறை ஞானம் பூந்துவில் ஆடை வண்ண மருங்கில் வளர்ந்த எரிப்ப பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேழமும் விளங்கு சிந்தூரமும் 5 கரமும் அங்கு சபாசம். 5 கரம்ன்றது பேச்சு வழக்கில் சொல்லணும். 5 கரம்னு சொல்லணும். அந்த பாட்டில் அழகாக குழந்தைங்களுக்காக அப்படியே பாடிட்டு போயிடுவாங்க. 5 கரமும் அங்கு சபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலவேணியும் 4 வாயும் 4 புயமும் 3 கண்ணும் உம்மத சுவடும் 2 செவியும் இலக்கு பொன் முடியும் திரண்ட முப்புரியோல் திகழ் ஒளி மாறும். இதுவரைக்கும் பார்த்தோம். சொற்பதம் கடந்த துரியமை ஞான அற்புதம் என்ற கற்பக களிரே என்ற 2 வரியில நிர்குண தியான வழிபாடு சொல்றார். ஔவையார் எனக்கு விநாயகர் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு நிர்குண தியானம். இதுவரைக்கும் சகுன தியானம் பார்த்தீங்களா? நிர்குண தியானம் ரொம்ப பெரிய தத்துவங்கள்லாம் இருக்கு. நான் கொஞ்சம் மட்டும் சொல்லிட்டு போறேன். கோடிட்டு காட்டுதல் போல 3 நாள்ல அந்த அளவுக்கு கோடிட்டு காட்ட முடியும். சொல் என்றால் பொருள் நேரம் சொன்பார். வாகர்த்தாகிய பிரதிபக்தோ வாகர்த்த பிரதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம்னு காளிதாசன் பாடியிருக்கிறார். சொல்லும் பொருள் ஒன்றை ஒன்று தொடர்ந்து வரும். அந்த மாதிரி பார்வதி பரமேஸ்வரன் பிரிக்க முடியாமல் தொடர்ந்து சேர்ந்து இருப்பார்கள். வாக்கென்றால் அர்த்தம் உண்டு அப்படின்னு சொல்ல அந்த சொல்லும் பொருளும் சேர்ந்திருந்தது போல உலகத்தின் தாய் தந்தையாக ஜெகதப்பிதரோ பிதரோ அப்படின் போது 2 பேரை சேர்த்து சொல்ற வார்த்தை. உலகின் தாய் தந்தையராக இருக்கக்கூடிய வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னா பார்வதியும் பரமேஸ்வரனையும் வழிபடுகின்றேன். அதையே 2ஆ பிரிச்சு இன்னொரு அர்த்தம் கொடுக்கணும். பார்வதீபன்னா பார்வதியின் தலைவன், அதிபன் அப்படின்னும் போது தலைவன் அப்படின்னா பார்வதீபன்றதுலேயே பார்வதி பரமேஸ்வரன் வந்துருவாங்க. ரமேஸ்வரன் பிரிப்பாங்க. ரமேஸ்வரன்னா ரமானந்த ஈஸ்வரன் விஷ்ணு. 2 பேரும் பிரிக்க முடியாதுன்னா சங்கர நாராயணனும் சேர்ந்து வணங்குறாங்க. பார்வதி பரமேஸ்வரனா
சிவனாகவும் வணங்குறாங்க. உங்களுக்கு எப்படி வேணாலும் சேர்த்தும் பார்க்கலாம், பார்வதி பரமேஸ்வரர் மட்டும் சேர்த்து பார்க்கலாம், அல்லது சங்கர நாராயணன் சேர்த்து பார்க்கலாம். இவங்களாம் பிரிக்க முடியாதவர்கள் அர்த்தம். சிவனும் நாராயணனும் பிரிக்க முடியாதவர்கள். அதனாலதான் பாடல்களும் ரொம்ப அழகா ஒரு கவிஞர் பாடியிருப்பாராம். இறைவன் சிவபெருமான் போன ஔவையாருடைய அந்த பாடல் சொன்னல, சிவனும் செத்து விட்டானோன்னு, இட்டமுடன் இன்னபடி என் தலையில் எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டானோ, முட்டை முட்டை பஞ்சமே ஆனாலும் வாரம் அவனும் கண்ணாய் நெஞ்சமே அஞ்சாதே. இன்னொரு புலவர் வந்து ராஜாவை பார்க்கறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தார். ராஜா ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால அவர் பூஜையில் இருக்கார், சிவ பூஜையில் இருக்கான்னு இதை சொல்லும்போது அவர் சிவன் தான் செத்துட்டாரு என்றார். செத்துட்டாரு இருபாதியாலும் இறந்தான் சிவன் பாடியிருக்கார். ஒரு பாதி மால் கூட, ஒரு பாதி உண்மை கூட, இருபாதியாலும் இறந்தான் சிவன். ஒரு பாதியை அம்பாள் கொடுத்துட்டார் இடது பாகத்தை, வலது பாகத்தை நாராயணன் கொடுத்துட்டாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இடது பாகத்தையே தான் நாராயணன் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. மொத்தத்துல 2 பாதியும் கொடுத்த மாதிரி கதை உண்டு. சங்கர நாராயணன் அப்படிங்கும் போது சங்கரன் ஒரு பாதி, நாராயணன் ஒரு பாதி, அதே பாதி தான் கொடுத்த மாதிரி இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க வலது பாதியை கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. மொத்தத்துல 2 பாதியும் கொடுத்துட்டார். அவருக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு அவருடைய பெருமை. எல்லாத்தையும் எதுக்கு வியாபித்திருப்பார், தனக்கு எதுவுமே வச்சுட்டாங்க. அதனால இந்த இடத்துல அவருடைய பெருமையை சொல்லும் பொழுது, இங்க சொல்லும் பொழுது சொல்றாங்க, சொல்லும் பொருள் போல சேர்த்து இருப்பார்கள் பார்வதி பரமேஸ்வரன். இந்த இடத்துல சொல்றாங்க, சொல் பதம் கடந்த அப்படின்னா, சொல் என்றால் அதற்கு பொருள் உண்டு, அதெல்லாம் கடந்த நிலை. அப்படிங்கிறது என்னது, நாமும் ரூபத்துக்கு மேல சொரூபம் தான். சொரூபம்ன்றது தன்னுடைய நிர்குண நிலை தான் சொல்றாங்க. சொல் பதம் கடந்த அப்படின்னா, சொல்லுனா சப்தம், சப்தத்தை கடந்த நிலைங்கிறது ஒளி நிலை அப்படின்னு சொல்றாங்க. சொல் பதம் கடந்த துரியன்றது சாதாரணமா 3 நிலைகள் நமக்கு தினம் வந்து போகும். விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை. ஜாகிரத், ஸ்வப்னம், சுஷுப்திவாங்க. ஜாகிரத்னா 5 இந்திரியங்களும் மனமும் விழித்திருந்தால் எல்லாமே கரெக்டா இருக்கணும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். பார்ப்பதை கண்ணால மனசு பார்த்து தெரிஞ்சுக்கணும். கேட்பதை எல்லாம் காதுகளால் மனசு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி 5 இந்திரியங்களுக்கான விஷயங்களையும் மனம் தெரிந்து கொள்ளுகின்ற அந்த நிலை தான் விழிப்பு நிலைங்கிறாங்க. அப்புறம் ஆழ்ந்த உறக்கம்னு ஒன்று இருக்கு. அது எதுவுமே தெரியாது. 2க்கும் நடுவில் ஒரு நிலை இருக்கு, கனவு நிலைன்னு. ஏற்கனவே பார்த்தது கேட்டது, இப்ப பார்த்தது கேட்டு மாட்டது இல்லை. சில முன்ஜென்மத்தில் பார்த்தது கேட்டதுலாம் கூட கனவுல வந்துடும். அந்த மாதிரிலாம் இருக்கிறத கனவு நிலை. கனவு நிலைங்கிறது என்னன்னா, உடம்பெல்லாம் அப்படியே தூக்கத்தில் இருக்கிறது, மனசு மட்டும் விழிச்சிருப்பான், புத்தி கூட கிடையாது. அதனால எடிட் பண்ணாது எந்த விஷயத்தையும். இது தவறு, இது இப்படிலாம் லாஜிக் இல்லை, இது சரியா வராதுன்னு சொல்றதுக்கு புத்தி கிடையாது. மனசு தானே ஒரு உலகத்தை தோற்றுவித்து, தானே அதை எல்லாமாக மாறி, தானே அதை நடத்தி, தானே தனக்குள்ள ஒடுங்கி கொடுக்கிறது. உள்ளுக்குள்ளேயே படைத்து காத்து அழித்து எல்லாம் செய்யுது மனசு. அந்த நிலை வந்து கனவு நிலையை சொல்றோம். அதனால இந்த உலகத்தையே பெரிய கனவு நாம பெரியவங்க எல்லாம் பார்க்கும்போது உண்மையா இருக்குல்ல, கனவு கூட பார்க்கும்போது கனவுல உண்மைதான். அந்த மாதிரி சொல்றதுனால அந்த நிலை ஒன்று இருக்கு. இது 3ம் வந்து போகுமா. அதாவது ஒரு நதி இருக்கு, 2 கரைகள், அதுக்கு உட்பட்டு நதி ஓடுவது போல ஒரு பக்கம் வந்து விழிப்பு நிலை, ஒரு பக்கம் வந்து ஆழ்ந்த உறக்க நிலை, இன்னொன்று கனவு. இதை 3 எப்படி சொல்லுவாங்கன்னா, விழிப்பு நிலை நதி போல, வாழ்க்கைன்றது அதுதான். விழிச்சிருக்கிற நேரம் தான் வாழ்க்கை. அதில் ஒரு பக்கம் தூக்கம் இருக்கு, ஒரு பக்கம் கனவு இருக்கு, அது நடுவில் வாழ்க்கை ஓடுறது. அந்த மாதிரிலாம் கால வெள்ளம், கால் மட்டும் தான் ஓட்டிட்டு இருக்கு நம்மள. அதில் இந்த 3க்கும் மேலே ஒரு நிலை இருக்கதான் துரியம்னு சொல்லுவாங்க. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்லாம் பாடிட்டாங்க இல்லை. அது தூக்கம் இல்லை. எப்படி தூக்கத்தில் எதுவுமே தெரிஞ்சுக்காம நான்ற அந்த உலகம் கூட இல்லாமல் இருக்கிறோமோ, ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உலகத்தை தெரிந்து கொள்ளாமல் அந்த நான்ற உலகமும் இல்லாமல் ஆனா ஆழ்ந்த தியானத்தில் இருப்பாங்க. தன்னை பற்றிய இந்த உடல் நினைப்பு இருக்காது, மனசு நினைப்பு இருக்காது, உலக நினைப்பு இருக்காது, எந்த நினைப்பு இருக்காது. ஆனால் தூக்கமும் இல்லை, தூக்கமும் கிடையாது. அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு ஆனந்த நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை. அதான் துரியம்னு சொல்லுவாங்க. ஓம்கார தத்துவத்துல அ உ ம அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அந்த அ உ ம அப்படிங்கிறத அந்த கனவு நிலை, விழிப்பு நிலை, உறக்க நிலை அதெல்லாம் ஒப்பிட்டு சொல்லி, அந்த ஓம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஓம் சொல்றதுக்கு நடுவில்
சொல்லும்பொழுது அது முடிச்ச உடனே இருக்கிற அமைதியில கவனம் வச்சா அது துரிய நிலை. துரிய நிலைன்றது ஆழ்ந்த அமைதி. அந்த அமைதியில நம்மளுடைய கவனம் இருந்துட்டே இருக்க நாளாக நாளாக ஒரு மந்திரம் சொல்லி இன்னொரு மந்திரம் சொல்றதுக்கு இடைவெளி அதிகமாகிட்டே போகும். அதுக்கப்புறம் ஒரு சில டைம் ஒரே ஒரு மந்திரம் சொல்லிட்டு ஆழ்ந்த அமைதிக்கு போயிடும். அதெல்லாம் பக்குவம் ஆயிடுச்சுன்னா சொல்ல வேண்டியது கூட இல்லை. அப்போ அமைதியாகவே இருக்கும். அமைதியா இருக்கிறதுனா எண்ணமற்ற நிலை. மனசு அப்படியே அமைதியா இருக்கும். யாராவது ஏதாவது பேசும்பொழுது மட்டும் எண்ணங்களை போட்டு வைத்து அவங்களுக்கு பதில் எல்லாம் சொல்லிட்டு திரும்ப அமைதிக்கு போயிடும். அந்த மாதிரி நிலைன்னு வச்சுக்கீங்களேன். அதான் சொல்பதம் கடந்த துரிய மெய்ஞானங்கள்லாம் சுட்டி காட்டுகின்ற வார்த்தைகள். அந்த சொல்லுக்கு அப்பாற்பட்ட நிலை இருக்கு. ஆனால் சொல்லாதான் சொல்லி ஆக வேண்டும், வேற வழி கிடையாது. மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னா வார்த்தைகளை கொண்டுதான் புரிய வச்சாகணும். அப்படி புரிய வைக்கும் போது என்ன சொல்றாங்க? சொல்லுக்கு அப்பாற்பட்ட நிலை, பொருளுக்கு அப்பாற்பட்ட நிலை, அப்புறம் புதிய நிலை, அதுதான் மெய்ஞான நிலை. அப்ப மெய்ஞானம்னா ஒரு பொய் ஞானம் ஒன்று இருக்கணும். பொய் ஞானம்ன்றது எப்பெல்லாம் அது உண்மையா இருக்கு கொஞ்ச நேரத்தில் அது மாறி போயிடுது, அதெல்லாம் பொய் ஞானம். இது இரவு அப்படின்னு சொன்னா இது இப்ப மெய்தான். 12 மணி நேரம் கழிச்சு பொய்யா போயிடுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல உண்மையாக இருக்கிறது. ஆனா பாரமார்த்திக உண்மை கிடையாது, பாரமார்த்திக சத்தியம் கிடையாது, விவகாரிக சத்தியம். விவகாரிக சத்தியம்னாக்கா இந்த விவகாரத்தில் உலக வாழ்க்கையில் உண்மை, ஆனா மாறிக்கிட்டே இருக்கிற உண்மை. மாறிக்கிட்டே இருக்கிற உண்மைன்னு ஒன்று இருக்கு, மாறாத உண்மைன்னு இருக்கு. அந்த மாறாத உண்மை தான் மெய்ஞானம். நம்முடைய உடல்லையும் கூட என்னோட உடல்னு சொல்றோம், இது உடல் இப்போதைக்கு இருக்கிறது உண்மைதான், அதனால இது மெய்ன்னு ஒரு பேர். உடலுக்கு தமிழ் பேர்ல மெய்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இது பொய். காயமே இது பொய்யடா, வெறும் நான் கிடைத்த பையடான்னு சொல்றாங்க இல்லைங்களா? இந்த உடல் ஏன் பொய்ன்னு சொல்றாங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு, ஒரு நாள் இல்லாமே போயிடுது, அதனால இது பொய் தான். அதுக்கே மெய்ன்னு பேர் வச்சாங்க. மெய்ப்பொருள் இருக்கிறதுனால மெய். உள்ள மெய்ப்பொருள் இருக்கிறது, இறைவன் இருக்கிறார், அதனால இது மெய். அதனால இந்த இடத்துல என்ன சொல்லணும்னாக்கா மெய்ஞானம், உண்மை அறிவு. உண்மை என்ன? பிரஜானம், பிரகஷேன ஞானம். வேதம் சொல்றது பாருங்க, பிரஜானம் அப்படின்னா தூய உணர்வு, கான்சியஸ்னஸ். அந்த உணர்வுன்றது சத்தியம். அந்த உணர்வாக இருக்கிறது தான் இறைவன். அந்த உணர்வுனால உணரப்படுவது எல்லாம் இதம் 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 என்று தெரிந்து கொள்ளப்படுவது எல்லாம் இந்த உலகம், இந்த உடல், மனம், புத்தி எல்லாம். இது இது என்றால் என்னால் பார்க்கப்படுவது, பார்ப்பவராகிய நான்றது அகம். நான்றது இல்லையா? அந்த நான்ற அந்த உணர்வு, நான்றது நீங்க எதோடு தொடர்பு வச்சுக்க கூடாது. நான் உடல், நான் மனம், நான் புத்தி அப்படின்னு சொல்லக்கூடாது. இதோடு தொடர்பில்லாம இந்த நான்ற உணர்வுன்றது அதுதான் மெய்ஞானம். அதை உணர்வதுதான் நான் யார் அப்படிங்கிற விசாரணை. அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? மெய்ஞானம் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான. அதை ஒருவேளை நமக்கு உணர்த்தி இறைவன் குரு அவரோட அருளால் நம்ம உணர்ந்துட்டோம்னா அது அற்புதம். அதனால இங்க விநாயகர் பெருமானை அவங்க சொல்றாங்க, எனக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டார் இல்லையா? சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே. அற்புதம் அப்படிங்கிறது புத்திக்கு லாஜிக்கே தெரியாம, ஆனா நம்மளால அதை அனுபவிக்கப்படுகிறதுனா அந்த இடத்துல அப்படியே சொல்லுவோம் அற்புதம். அற்புதம்ன்றதுக்கு என்னன்னா காரணக்காரிய சம்பந்தம் கண்டுபிடிக்க முடியாது, ஆனா நமக்கு நல்லா தெரியுது, நம்ம அதை அனுபவிக்கிறோம். அனுபவத்தை அனுபவிக்கும். ஏன் எனக்கு இந்த அனுபவம் வந்ததுன்னா சொல்ல தெரியாது. இந்த எந்த விஷயத்துல புத்தி அப்படியே பதில் கண்டுபிடிக்க முடியாமல், விடை கண்டுபிடிக்க முடியாமல் அப்படியே திகச்சு நிற்குது, ஆனா அனுபவத்தை அனுபவிக்குதுன்னா அதெல்லாம் அற்புதம் தான். அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த உலகம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். உடம்புல எல்லா ஓட்டையும் இருக்கிறது, எதிரையும் காத்து வெளியில போகல, அது பாட்டு உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கு. என்னைக்கோ ஒரு வெளியில போச்சுன்னா உள்ள வர மாட்டேங்குது. எப்படி உள்ள வந்தது, எப்படி அந்த காற்று இத்தனை ஓட்ட வழி இருந்தும் அப்படியே மொத்தமா போகாம உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கு, எல்லாமே அற்புதம் தானே. அதெல்லாத்துக்கும் மேலான அற்புதமா இங்க சொல்றாங்க. இறைவன் அந்த ஞானத்தை கொடுக்கிறார் இல்லையா? அந்த ஞானத்தை அனுபவிக்கும் போது அது ஒரு அற்புதம், ஆனந்தம். அதை இந்த விநாயகரையும் சொல்றாங்க, அற்புதம் நின்ற கற்பக களிரை. நின்றன்ற வார்த்தையில இங்க விநாயகர் பெருமான் உருவத்தோடு இருக்கிறார்னு எடுத்துக்கலாம். அந்த கற்பக களிர்னு சொன்னதுல ஆண் யானைக்கு களிர்னு ஒரு பேர். வேழம்னு சொன்ன பாருங்க, வேழம், கரி, களிறு. களிர்ன்றது இந்த இடத்துல குட்டி யானையா இருக்கிறார் அழகா. அதனால கற்பக களிரே. கற்பகம்ன்றது கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய தேவலோகத்து மரம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக விநாயகர் கூட எடுக்கிறாங்க. அப்பெல்லாம் கற்பக விநாயகர் இருந்தாரா தெரியாது, ஔவையார் காலத்துல.
இங்க சொல்லும் பொழுது கற்பக களிரேன்னா நேரா பார்த்து பேசுறாங்கன்னு அர்த்தம். நேரா பார்த்து ராமா அல்லது சிவா அப்படின்னு பார்த்து கூப்பிட்டு பேசுற பாருங்க. கற்பக களிரே அப்படின்னு ஔவையார் தனக்கு முன்னாடி இருக்கிற விநாயக பெருமானை தரிசித்து கொண்டு பார்த்து கொண்டு அவருடைய அந்த அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டு அப்படியே சொல்றாங்க. அற்புதம் நின்றன என் முன்னாடி கண் முன்னாடி நின்ற, என்னுடைய மனதில் நிலை பெற்று நின்ற, நெஞ்சில் குடிகொண்டன்னு சொன்னாரே, நெஞ்சில் குடிகொண்ட என் முன்னாடி நிற்கின்ற, நிற்கின்ற காட்சி கொடுக்கின்ற அர்த்தம். அதனால அற்புதம் நின்ற கற்பக களிரே அப்படின்னு சொல்லி முப்பழம் நுகரும் மூஷிகவாகன இந்த ரெண்டு அவரை பார்த்து விழித்து சொல்லுதல், அழைத்து சொல்லுதல். முப்பழம் நுகரும் மூஷிகவாகனம். அதுக்கப்புறம் தன்னுடைய அனுபவத்துக்கு திரும்பி வந்துடுறாங்க. அப்ப இந்த இடத்துல முப்பழம் நுகரும் மூஷிகவாகனன்ற போது என்னன்னாக்கா அவர் மூஞ்சூறு அல்லது பெருசாடி நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க, அதை வாகனமாக உடையவர். அதுல முப்பழம் அப்படிங்கிறத சமஸ்கிருத வார்த்தையில பழம்னு சொல்லுவாங்க, தமிழ்ல பழம்னு சொல்லுவாங்க பாருங்க, ஃப்ரூட். அந்த பழம்ன்றது என்னன்னாக்கா நம்முடைய வினைகள் எல்லாம் நாம் அனுபவிக்கிறோம் இல்லையா, அது முன்னாடி நிறைய பிறவைகளை சேர்த்து வச்ச வினைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சஞ்சிதம்னு சொல்லுவாங்க. அப்புறமா இப்போ அனுபவிக்கிறதுக்கா கொஞ்சோண்டு எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் பிராரப்தம். அப்புறம் இதுல புதுசா நிறைய சேர்த்து வச்சுக்கிறோமே அதெல்லாம் ஆகாமியம். அதனால கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் நம்ம எதையோ ஒன்று சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம், அனுபவிச்சுட்டே இருக்கிறோம். கடந்த கால வினைகள் எல்லாம் சஞ்சிதமா இருக்கிறது, நிகழ்காலத்துல பிராரப்தமா அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், எதிர்காலத்துல ஆகாமியமா புதுசா வேற சேர்த்துக்கிறோம். எதெல்லாம் ஆசைப்பட்டு அதை அடையணும் செயல்களெல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் உள்ளுக்குள்ள வாசனைக்காக சேர்ந்து. அதனால இந்த இடத்துல நம்முடைய கர்ம வாசனைகள், கர்ம வினைகள், அதனுடைய பலனை நாம் அனுபவிக்கிறோம் இல்லையா. விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா அவர் எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிறார். வினைகளை தீர்க்கும் விநாயகர், வினை தீர்க்கும் விநாயகர்னு சொல்றாங்க இல்லைங்களா. அது ரொம்ப அழகாக பாடல்கள விநாயகர், விநாயகன் வினை தீர்ப்பவன் அப்படின்னு சொல்றாங்க. கணபதி என்றிட கலந்தும் வல்வினை, கணபதி என்றிட காலமும் கைதோடு, கணபதி என்றிட கர்மமாதலால் கணபதி என்ற கவலை தீருமே, இந்த வினை எல்லாம் தீர்ப்பவர் அவர் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல சொல்றாங்க முப்பழம் வரும் மூஷிக வாகனம்னா ஒரு அர்த்தம் ஒரு மாப்பல்லா வாழை எல்லாத்தையும் சந்தோஷமா சாப்பிடுறாங்க. முப்பழம்னாலே நமக்கு தமிழ் அதான் முக்கணி, மா பலா வாழை ரொம்ப சிறந்த பழங்கள், ரொம்ப உயர்ந்த நல்ல ஆரோக்கியத்தெல்லாம் தரக்கூடிய பழங்கள்லாம் இருக்கு இல்லையா. மூணுத்தையும் சொல்றாங்க. சாதாரண அர்த்தம் அப்படி எடுத்துக்கிறாங்க, தத்துவார்த்தமாக எடுத்துக்கும் பொழுது அவருக்கு எந்த பலனும் கிடையாது. இறைவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். நாதத்தை கசஜித் பாப்பம் நச்சைவ சுடுதம் அஜ்ஞானே நாவதம் ஞானம் தேன முக்கியத்தை சேர்ந்தவர். யாருடைய புண்ணியத்தை எடுக்கிறதுல யாருடைய பாபத்தை எடுத்துக்கிறதுல அறியாமையினால் நம்ம நினைச்சுக்கிறோம் என்னுடைய பாபத்தெல்லாம் பகவான் எடுப்பார். ஆனால் அது ஒரு தத்துவம். சாதாரண பக்தின்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ, என்னுடைய பாபத்தையும் என்னுடைய புண்ணியத்தை எல்லாத்தையும் நம்மகிட்டே கொடுத்துட்டு நீ எடுத்துக்கோன்னா பகவான் உண்மையிலே அது ஏற்றுக்கிறார். நம்முடைய பாப புண்ணியத்தை எல்லாத்தையும் 0 லெவலுக்கு கொண்டு வந்துட்டாருன்னா பிறவி கிடையாது. ப்ளஸ்ல இருந்தால் புண்ணிய பிறவி, மைனஸ்ல இருந்தால் பாப பிறவி, தாழ்ந்த பிறவிகளெல்லாம் வரும். இந்த மிருகங்களாக அதுக்கு கீழே அந்த மாதிரிலாம் போகிற பிறவிகளாக வரும். ப்ளஸ்ல இருந்தால் தேவர்களாக கூட போகும். ரெண்டும் இல்லாமல் சமமாக இருக்கும் மனித பிறவி. அதுவும் இல்லாமல் 0 லெவலுக்கு போயிட்டுனாக்கா பிறவி இல்லாத நிலை. அதனால் முப்பழம் நுகரும் மூஷிக வாகனம்னா மூஷிகத்தை வாகனமாக உடைய விநாயக பெருமானே, என்னுடைய வினைகள் எல்லாம் தீர்ப்பவனே, என்னுடைய கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால எல்லா வாசனைகளையும் அழிப்பவன் என்று அர்த்தத்தில் வருது. அதை ஒரு வார்த்தையா பிரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, சில இடங்களில் விநாயகர் பெருமான் பழத்துக்கு பதிலாக கையில மோதகம் தான் வச்சிருக்காருன்னு பார்க்க கொழுக்கட்டை. ஆனால் பெருச்சாடி கொழுக்கட்டையெல்லாம் கையில் வச்சிருக்காரு. அது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 2 காலில் கீழே வச்சுட்டு 2 காலில் கையில் ஒரு பழம் வச்சுட்டு அது சாப்பிடவும் சாப்பிடாது, கையில் அப்படியே பழத்தை வச்சு விநாயகரை பார்த்துட்டு இருக்கும். நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா அப்படித்தான் தெரியும். அவரோட வாகனம் 4 காலையை வச்சுட்டு எங்கேயோ வாசலை பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்துட்டுலாம் இருக்கிறதெல்லாம் கோவிலில் மட்டும்தான். மற்றபடி ஃபோட்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுருக்கீங்களேன், கையில் பழத்தை வச்சிருக்கு. கை மீன்ஸ் அப்படி முன்னாடி 2 கால்கள் அதில் பழத்தை வச்சுட்டு அப்படியே விநாயகர் பார்த்துட்டு சாப்பிடவே சாப்பிடாத கையில் வச்சிருக்கு. அதனால முப்பழம் நுகரும் மூஷிக அப்படின்னு தனியாக வச்சுட்டு மூஷிகம் தான் முப்பழத்தை கையில் வச்சுக்கிற மாதிரி. அதை வாகனமாக உடையவர்னா நம்முடைய ஜீவனை தான் அந்த இடத்துல மூஷிகமாக சொல்கிறாங்க. நாம தான் பெருசாடு, நாம தான் எலி, அவர் நமக்கு எஜமான், நம்மை
சுவாமின்னா நம்மை உடையவர், உடையவர்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதனால அவர் என்னன்னாக்கா நம்மை வாகனமாக வச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை ஆளுகின்றார். அவர் ஆள்பவர், அவருக்கு கீழே நாம அவருடைய தொண்டனாக சேவகனாக அவரிடம் நாம் பக்தனாக இருக்கின்றோம் அர்த்தமும் உண்டு. ஆனால் முப்பழம் ஒரு மூஷிக வாகன அப்படின்னு சொல்லுவது முப்பழம் ஒரு மூஷிகமாக நம்மை கொண்டு நம்மை ஆள்பவராக அவரை கொண்டு வாகனத்தை உடையவரே, மூஷிகத்தை வாகனமாக உடையவரே, என்னை ஆள்பவரே அப்படின்னு எடுத்துக்கலாம். முப்பழம் ஒரு மூஷிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி ரொம்ப உயர்ந்த கருத்தாக முதல்ல குறிப்பிட்டு சொல்றாங்க. அது என்னன்னாக்கா, இறைவனை பற்றி சொல்லும் போது அவருக்கு 3 விதமான சக்திகளை தன்னகத்தை கொண்டவர் சொல்லுவாங்க. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. இந்த விஷயத்தெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு தான் 2 மனைவிகளால் காட்டிடுவாங்க. முருகன் பள்ளி தேவியானேன்னா நடுவில் இருக்கிற சுவாமி எப்பவுமே ஞான சக்தி, பக்கத்திலே இருந்தாலும் இச்சாசக்தி, கிரியாசக்தி அப்படி சொல்லிடுவாங்க. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. இதே சித்தி புத்தி விநாயகர் சொன்னாலும் அதே தான். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. இதெல்லாம் என்ன, நம்மகிட்டே கடவுள் படைச்சிருக்காரு. நமக்கு இயல்பாகவே ஆசைகள் இருக்கு. ஆசைகள் எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடிய உடல், இந்திரியங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. கிரியைக்கான செயல்களுக்கான கருவிகள் எல்லாம் கொடுத்துருக்கிறார் இல்லையா? கருவி காரணங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறார். அறிவை கொடுத்துருக்கார். ஞானத்தை பெறுவதற்காக ஞான சக்தியாக புத்தி கொடுத்துருக்கார். இச்சா சக்தியாக மனசை கொடுத்துருக்கிறார். மனசை ஆசைப்படுது. புத்தி திட்டமிடுகிறது, எப்படி செய்யணும்னு. உடல் செயல்படுகிறது. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி எல்லாம் கொடுத்துருக்காரு பாருங்க. இதுல இறைவன் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால், தனக்குரியவனாக நம்மை மாற்ற வேண்டும் அப்படின்னா அது எல்லா பெரியவங்களும் அப்படிதான் பாடியிருப்பாங்க. மாணிக்க வாசகர் சிவபுராணத்தில் சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா, போக்குவாய் என்னை புகுவிப்பாய் என் தொழும்பின்னு சொல்லுவார். தொழும்புன்னா அவருக்கு பணி செய்வது, அவருக்கு சேவை செய்வது. என்னை போக்குவாய்னா நான் எனதுன்ற அகங்காரம் எல்லாம் இல்லாம என்னை பண்ணி புகுவிப்பாய் என் தொழும்பில், உனக்கு தொண்டு செய்வதற்கு நீயே என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்தால் நமக்கு எப்படியாவது ஒரு நல்ல புத்தியை கொடுத்து ஒரு குருக்கிட்ட போக வச்சிருவார். யாரோ நமக்குன்னு ஒரு குரு இந்த உலகத்தில் இருக்காங்க. நம்ம வர்றதுக்கு முன்னாடி நமக்கு குரு தயாரா இருக்காங்க. அந்த குரு கிட்ட நம்மளை எப்படியோ கொண்டு போய் சேர்த்துக்காரு. அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்காரு. அந்த குருனுடைய அருள் பெற்ற பிற்பாடு இறைவன் கிட்ட சுலபமா போய் சேர்ந்துடும். அதனால இங்க என்னன்னாக்கா, அந்த வழிகாட்டியாக, தேசிகனாக, திசை காட்டுபவராக, வாழ்க்கைக்கு வழிகாட்டுபவராக ஒரு குருவை முதல்ல இறைவன் அருள்வார். இங்க ஔவையாருக்கு விநாயகரே தான் குரு. அதனால அவரே முடிவெடுத்தாராம் ஔவையாரை ஆட்கொள்ள வேண்டும். இங்க பாருங்க, தன்னுடைய அனுபவத்தை தான் அவங்க பாடுறாங்க. ஆனா அந்த பாட்டை நம்ம பாடும்போது நமக்கு அனுபவம் ஆயிடும். எனக்கு அருள் செய்தா, எனக்கு அருள் செய்தான்னு பெரியவங்கெல்லாம் பாடுறாங்க இல்ல, அது சுயநலம் இல்லை. நம்ம எல்லாம் பாடுறதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே அருள் கொடுத்து முடிச்சாச்சு இல்லையா? செய்தாய் அப்படிங்கிறது இறந்த காலம். ஏற்கனவே செய்து கொண்டு இருக்கின்றாய் இல்லை, செய்ய போகின்றாய் இல்லை, செய்தாய் ஏற்கனவே செஞ்சுட்டாங்க இல்லை. அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு பாடுறாங்க இல்ல. நமக்கு இனிமேல் செய்ய போறார். ஆனா நம்மளும் செய்தாய் செய்தாய் பாடிட்டு இருந்தா அதுக்காக செஞ்சிருவார். என்ன இவ்வளவு நம்பிக்கை சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அது சத்தியமாகணும் அப்படின்னு சத்திய சங்கல்பாயனமான் இறைவனுக்கு சொல்லுவாங்க. நம்ம நினைக்கிறத சத்தியமாக்குவார். அந்த சங்கல்பத்தை, எண்ணத்தை சத்தியமாக்குவார். நல்லதை நினைக்கும் போது அது எல்லாத்தையும் நடத்தி கொடுக்குறாரு இல்லையா? அது மாதிரி தான் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம், விநாயக பெருமான் தீர்மானித்தாராம். அது பக்குவ காலம்னு புரிஞ்சுக்கணும். ஒரு ஜீவன் பக்குவப்பட்டால் அந்த ஜீவனை இறைவன் தன்னிடம் கொண்டு வருவார். இப்போ காயா இருக்கிறதுன்னு வச்சுங்களேன், அந்த காய் யாரும் சாப்பிட மாட்டேன். இப்போ ஒரு நாள் ஆகட்டும், பழுக்கட்டும் பார்த்துருக்கோம். நல்ல பழமாகிற அந்த நேரத்தை நம்ம அதை சாப்பிடுவோம். பழத்தை விரும்பி சாப்பிடணும் பாருங்க. அந்த மாதிரி மனம் பழுத்தால், மனம் பக்குவப்பட்டால் இறைவன் அதை எடுத்துக்கிறார். இறைவன் அதை எடுத்துக்கிறதுக்கு குருவின் மூலமாக அதை பக்குவப்படுத்தி தன்னிடம் ஏற்றுக்கொள்கின்றார். அல்லது இறைவனே சில பேருக்கு குருவாக்குவாங்க. மாணிக்க வாசகர் சிவபெருமான் வந்தார், அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் வந்தார், விநாயகருக்கு ஔவையாருக்கு விநாயகர் வந்தார். அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்றாங்க, இப்பொழுது என்னை, இப்பொழுதுன்றது நமக்கு பக்குவப்பட்ட அந்த நேரத்தை குறிக்கிறது. நமக்கு எப்போ பக்குவம் வருதோ அப்போ இறைவன் அருள்வார். என்னை ஆட்கொள்ள
வேண்டி. அந்த வேண்டுதல் அப்படின்னா விரும்புதல் அர்த்தம். வேண்டினா விருப்பப்பட்டு, அதுதான் இச்சாசக்தி. அவர் விரும்பினார், விநாயக பெருமான் விரும்பினார், ஆட்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார், என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். எத்தனையோ பேர் இருக்கும்போது நம்மளை தேர்ந்தெடுத்தார்ல, அதான் அவருடைய கருணை. எத்தனையோ மக்கள் இருக்காங்க விநாயகரை வழிபடுறவங்கலாம். ஆனா யார் யாருக்கு என்னென்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் கொடுத்துருவார். எதுவும் கேட்காதவங்களுக்கு தன்னை கொடுத்துருவார் இல்லையா? பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், ஏதோ வேணும், படிப்பு வேணும், ஏதோ ஒன்று வேணும் வேணும் கேட்டீங்கன்னா எதை கேட்டாலும் கொடுப்பார். நீ தான் வேணும் கேட்டா தன்னையே கொடுப்பார். அப்போ தன்னை கொடுக்கணுன்ற அந்த நிலை வரும்போது அவர் விரும்புகிறார். மற்றதெல்லாம் நம்ம விருப்பம். எது கேட்டாலும் அதெல்லாம் நம்ம விருப்பம். அவரை கேட்டால் அது அவருடைய விருப்பம். அவர் விரும்பினா தன்னை கொடுப்பார், நம்மளை எழுதுப்பார். நம்ம இல்லாமல் போயிடும், அவர் தன்னை கொடுத்துருப்பார். அந்த மாதிரி இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி, அது வேண்டுதல்ன்றது இச்சாசக்தி. அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் கிரியாசக்தி. என்ன செய்தார்ன்றதை பாட போறாங்க. அது என்ன செய்தார்னு பாடிட்டே வரும்போது செயல்ல ஞானத்தை உபதேசித்தார்ன்றது ஞான சக்தியா மாறிடும். செயலாக செயல்படுத்தினார், குருவாக வர்றார், எல்லா விஷயத்தையும் உபதேசிக்கிறார் அப்படிங்கிறதுலாம் செயலாக வருகிறது. அதில் அந்த ஞான உபதேசம், யோக உபதேசம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் இந்த இடத்துல ஞான சக்தி அப்படின்னு வந்தது. இனி வர்றதெல்லாம் கிரியாசக்தி, ஞான சக்தி எல்லாம் வரும். இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி அடுத்தது என்ன பண்றாங்க? தாயா எனக்கு தான் எழுந்தருளி. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. தான் எழுந்தருளுதல். தானா அவரே தான் விருப்பப்பட்டார், அவரே தான் வர்றார். நீ எழுந்தருளிலாம் சொல்லலை, நீ வந்த அப்படிலாம் சொல்லக்கூடாது. தான் எழுந்த அவரே விருப்பப்பட்டார், அவரே வந்தார், தானாக வந்தார். ஏன்னா அவர் விருப்பப்பட்டு வந்தார். தான் அவர் வர்றது சாதாரணமாக நம்ம வந்தா வரணும், சுவாமி எல்லாம் வந்தா, குரு வந்தாலும் எழுந்தருளுதல்னு சொல்லுவாங்க. எழுந்தருளுதல் அப்படின்னா அருள் செய்வதற்காக தன்னுடைய உயர்ந்த நிலையிலிருந்து இறங்கி வந்தார், இங்கு வந்தார். நமக்கு காட்சியாக ஒரு மனித வடிவத்தில் அல்லது ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து நமக்கு அருள் உபதேசம் பண்றாரு இல்லையா? தான் எழுந்தருளி. எப்படின்னா தாயாய். இங்க ஆண் தெய்வமா இருந்தா கூட அந்த ஞானத்தை கொடுக்கணும்னு வரும்போது அவரே தான் தந்தை, அவரே தான் தாய். துவமேவ மாதாச்ச பிதா துவமேவன் தான் குருனுடைய அந்த பாடல்ல குரு கிட்ட சரணாகதி பண்ணி மாணவன் சிஷ்யன் வந்து வேண்டிப்பான். நீதான் எனக்கு அம்மா, நீதான் எனக்கு அப்பா. எப்பொழுதெல்லாம் அன்பு காட்டி கருணையோடு எல்லாம் சொல்லி தராங்களோ அப்பா அம்மா. எப்பொழுது கண்டித்து நம்மை நல்வழிப்படுத்தி அந்த மாதிரிலாம் செய்கிறாங்களோ அப்பெல்லாம் அப்பாவா இருக்கிறார். ஆனால் ஞானத்தை கொடுக்கும் பொழுது தந்தை, அதை கொடுக்கணும்னு நினைச்சு அருள் சுரந்து அன்பு சுரந்து நம்மை நாடி வந்து நம்மை பாதுகாக்கும் பொழுது தாய். அதனால் தாயாய் எனக்கு, தாயாய்னா தந்தையுமாய்னு அர்த்தம். என்னடா தாய்ன்றது தெய்வம் தானே நமக்கு அன்னையாக வந்தது. அதனால அம்மாவா வந்து ஏற்கனவே எல்லாத்தையும் செஞ்சு குருவாகவும் வந்து எல்லாத்தையும் செய்கிறாங்க. அதனால நிறைய பாடல்கள் அப்படி பாடிட்டாங்க. சரி, தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து. அந்த மாயான்றதுக்கும் பல அர்த்தங்கள் உண்டு. புரிந்து கொள்ள முடியாத அந்த விஷயங்களை மாயைன்றது ஒன்று இருக்குது. மாயைன்றது என்னன்னாக்கா, எது ஒன்று இப்பொழுது இருப்பது போல் இல்லாமல், இப்பொழுது இருப்பது போல் இல்லாமல் மாறிக்கொண்டே இருக்கிறதோ அதெல்லாம் மாயை தான். அதனால மாயை என்பது யா சா மா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் விளக்கம் சொல்லுவாங்க. யார் எவள், மாயானது பெண் பெயர். அதனால யா எவள், மானா இல்லையோ, சா மாயா. யா மா சா மாயா. எவள் ஒருவள் இல்லையோ அவளுக்கு மாயை பேர். அப்புறம் எதுக்கு இல்லாதவளுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா, இருப்பது போல தெரிகின்றாள் அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது இருப்பது போல தெரிகிறது காட்சி பிழைன்னு சொல்லுவாங்க. காட்சி பிழைன்னா அவங்களோட மனசு அப்படி கற்பனை பண்ண அப்படியே தெரியும். ஒரு க்ஷண நேரத்துக்குள்ள ஏதோ ஒரு வஸ்துவை இன்னொன்னா மாற்றி காட்டக்கூடிய சக்தியெல்லாம் அதுக்கு இருக்கிறதாம். காணல் நீர்னு சொல்லுவாங்க. தூரத்துல வெயில் நேரத்துல தண்ணீர் இருப்பது போல தெரியாது, அந்த தண்ணீரே கிடையாது, இருக்கிறது போல காட்சி தரதுல. ஒரு மரத்தை இருட்டு நேரத்தில் பேய் போல பார்ப்பாங்க, பேய் இருக்கின்ற மாதிரிலாம் ஆடுறதுனால அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி சிலது எல்லாத்தையும் நம்முடைய மனசு கற்பனை பண்ணிக்கிறது பாருங்க. அதாவது என்ன பண்றதுனாக்கா, ஒன்றை இன்னொன்றாக ஆவரணம் விக்ஷேபம் அதெல்லாம் ரொம்ப உள்ள போக வேண்டாம் தத்துவத்துக்குள்ளலாம். அந்த மாதிரி தெரியறதுனால இந்த இடத்துல மாயான்னு தெரியும். மாயங்கிறது என்னன்னா, உண்மையிலேயே நமக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது.
இந்த உடல் தான் பிறக்கிறது, இந்த உடல் தான் இறக்கிறது. அந்த உடலுக்குள்ள ஜீவன் புகுகிறது. ஏற்கனவே இருந்த ஒரு ஜீவன் அந்த உடம்புக்குள்ள நுழையுது, திரும்ப அந்த உடம்பு விட்டு வெளியில போகுது. அதுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. உள்ள போது வெளியில வந்து அவ்வளவுதானே. உள்ள வந்தா பிறப்புன்னு சொல்லிக்கிறோம், வெளியில போனா இறப்புன்னு சொல்லிக்கிறோம். அது போகிறது வர்றதுன்றது கூட தன்னை உணர்ந்து கொண்டால் அதுக்கு போக்குவரவே இல்லாமல் போயிடும். உயர்ந்த நிலையெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால இங்க எப்படி சொல்றாங்கன்னா, மாயா அப்படின்றது இந்த உடம்பு, இந்த மனம், இந்த புத்தி, இந்த ஜீவபாவம் இதெல்லாம் உண்மை கிடையாது. உண்மையை போல பல ஜென்மங்கள் எடுத்துட்டோம் உண்மைன்னு நினைச்சு நினைச்சு நினைச்சு. அதனால இந்த இடத்துல சொல்றாங்க மாயா பிறவி மயக்கம். பிறவின்றதே மயக்கம் தான். அந்த மயக்கம்ன்றது மாயை கொடுத்தது தான். அறிவு மயக்கத்தை மாயை கொடுக்கிறது, பிறவி மயக்கம். அதனால மாயா பிறவி மயக்கம் அப்படின்னா பிறவியே நம்ம தப்பா நினைச்சிருக்கோம். மயக்கத்துல எதுவும் சரியா முடியாது, மயக்கத்துல எல்லாம் தப்பு தப்பா தான் முடியும் இல்லையா? அதனால இந்த இடத்துல மாயா பிறவி மயக்கம்னு சொல்றாங்களா? அதையே இன்னொரு அழகான அந்த தமிழ் சொல்லுக்கு வேறொரு அர்த்தம் எடுத்துக்கலாம். மாயானாக்கா அது மரணம் இல்லாதன்ற அர்த்தத்திலையும் வந்து மாய்தல் அப்படின்னா இறத்தல் ஒரு அர்த்தம். அதாவது எனர்ஜி எல்லாம் போச்சுன்னா மாஞ்சி போறாங்க, அதை சொல்லி சொல்லி மாஞ்சி போறாங்க. மாய்தல் அப்படின்னா மாய்தல்னா இறத்தல் அர்த்தம். மாயான்னா அது முடிவே இல்லைன்னு அர்த்தம். ஆக்சுவலா மாயானது ஒரு அர்த்தம். மாஞ்சி போறதுன்னா ஓய்ஞ்சு போகுது, ஓய்வே இல்லாம தொடர்ந்து போயிட்டே இருக்கு கண்டினியூஸான மாயா. பிறவிக்கு முடிவு இல்லையே. எத்தனை பிறவி தொடர்ந்தாலும் யாருக்கு என்ன தெரியும், எத்தனை ஜென்மமா யாருக்கு என்ன தெரியும் இல்லையா? அதனால இந்த இடத்துல மாயா பிறவின்னா அந்த பிறவி தொடர்ந்து எத்தனையோ எடுத்தாச்சு. புல்லாகி பூடாய் பூண்டாய் மரமாகி எல்லா பிறப்பும் பிறந்தடைத்தேன் எம்பெருமான்னு சொன்னாரே மாணிக்கவாசகர் சிவபுராணத்துல. அந்த நிலை இடத்துல இருக்கு. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படிங்கிறது இடத்துல மாய்ந்து போனேன் அப்படிங்கிறது போல அர்த்தத்துல சொல்றாரு இல்லையா, மாய்ந்தேன் அப்படின்ற மாதிரி. அப்ப என்னன்னாக்கா இந்த பிறப்பு தொடர்ந்து இருந்துட்டு இருக்கும் பொழுது மாயா பிறவி அது மயக்கத்தினால தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறது. மயக்கம்னா மோகத்தினால கூட வச்சிருக்காரு. அறிவு மயக்கம், மோகம், மோகத்தினால வந்துட்டே இருக்கிறதா அதை அறுத்துட்டார். இது நிறைய சிவபுராணத்துல திரும்ப திரும்ப சொல்லுவார். பிறந்த பிறப்பறுக்கும் எங்கள் பெருமான் அப்படிலாம் சொல்லுவாரு. அதே மாதிரி பல இடத்துல பார்த்தீங்கன்னா பிறவி அனுபவம்னு 5 முறை வந்துருக்கும் வேற வேற வார்த்தைகளாக. பிறப்பை அனுபவம்ன்றது 5 முறை சிவபுராணத்துக்கு சொல்லியிருக்காரு மாணிக்கவாசகர். அந்த மாதிரி விநாயக பெருமான் என்ன பண்றாருன்னா மயக்கத்தை அறுக்கிறார். அந்த மயக்கத்தை போக்கக்கூடிய ஒரே சக்தி என்னன்னா ஞானம் தான். ஞானத்தினால்தான் வெட்டி வீழ்த்த முடியும். அதெல்லாம் இந்த 15வது அத்தியாயம் இந்த முறை நம்முடைய சின்னியா மிஷன்ல ஸ்கூலுக்கெல்லாம் பசங்களுக்கெல்லாம் காம்படிஷன் கொடுத்துருக்காங்க. புருஷோத்தம யோகம் அதுல சொல்லியிருப்பார். அது என்னன்னாக்கா இந்த தவறான எண்ணங்கள், பிறவின்றது, இந்த ஜீவபாவம் இதெல்லாம் இருக்கிறதுலேயே அது ஒரு மரமாக வர்ணித்து அது எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்த வேண்டும் அப்படிலாம். அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா அப்படின்னு வெட்டி வீழ்த்த வேண்டும், அறுக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லுவார். பற்றின்மை என்ற ஒரு பாடினால் அதெல்லாம் வெட்டி வீழ்த்த வேண்டும், அட்டாச்மெண்ட்னால எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்த வேண்டும் அப்படிலாம் சொல்றாங்களே. அதுதான் இந்த இடத்துல அறுத்தல்ன்றாங்க. அறுத்தல்னா நம்முடைய எண்ணங்கள் தவறாக எதையோ போய் எண்ணத்தினால பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த எண்ணத்தை வெட்டணும். அவ்வளோ வேற ஒன்றும் பண்ண வேணாம். நம்ம ஏற்கனவே கரெக்டாக தான் இருக்கும். தப்பான விஷயத்தை போய் பிடிச்சிக்கிட்டோம். அதை போய் நம்முடைய அடையாளத்தை வச்சுட்டோம், ஐடென்டிஃபிகேஷன். அதை மட்டும் கட் பண்ணா போதும். ஏற்கனவே நம்ம சரியாக தான் இருக்கோம். புதுசாக அடையிறதுக்கு நம்ம கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஏற்கனவே எல்லாம் அடையப்பட்டது தான். ஏற்கனவே நம்ம வந்து பிரம்மஸ்வரூபம் தான். ஏற்கனவே நம்ம வந்து அழிவற்றவர் தான். சச்சித் ஆனந்தம்ங்கிறாங்களே அந்த நிலை ஏற்கனவே நம்ம அப்படிதான் இருக்கோம். தப்பா இருக்கிற விஷயத்த கட் பண்ணி விட்டா போதும். மாயா பிறவி மயக்கம் அறுத்து இதெல்லாம் வர்றதெல்லாம் இனிமேல் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் உபதேசம் பண்றது அந்த விஷயங்கள்லாம் வரும். மாயா பிறவி மயக்கம் அறுத்து அதுக்கு என்ன பண்ணணும்? திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து உடம்பனில் புகுந்து. இந்த பாடல்கள்ல எப்பொழுதுமே அவங்க மாற்றி பாடுவாங்க. பக்தியில உயர்ந்த அந்த பாவனையில அவங்க என்னென்ன அனுபவத்தை அடைஞ்சாங்களோ அது முன்ன பின்ன மாற்றி பாடுவாங்க. நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கணும். அதனால குருவடிவாதி கோலையம் தண்ணின்ற வரவில் அதுக்கு முன்னாடி சேர்த்துக்கணும். குருவாக வந்து நீ எல்லாம் பண்ண போற, ஆனா ஏற்கனவே என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அப்புறம் குருவடிவாதி கோலையம் தண்ணி மாற்றி வரும். அதனால இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? குருவா வந்துட்டாருன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். பின்னாடிதான் குருவாய் வர்றான்னு பாட போறாங்க. ஆனா இங்க சொல்றாங்க என்ன பண்றாங்க? திருந்திய முதல் 5 எழுத்துன்றது என்னன்னா திருந்த
திருந்துதல் அப்படின்னா குற்றமற்ற திருந்திய. குற்றமற்றன்னா வேதம்ன்றது குற்றமில்லாதது, ஏன்னா மனிதர்களால் எழுதப்படாதது, இறைவனால் கொடுக்கப்பட்டது. அதனால அதுல எந்த குற்றமும் கிடையாது. அந்த சப்தம்ன்றது வந்து தூய்மையானது அப்படிங்கிறதுனால குற்றம் இல்லாதது. மலக்கலப்பு, நம்முடைய அறிவு கலப்புலாம் அதில் கிடையாது. நம்முடைய புத்தி எல்லாத்தையும் சப்தமா ஏதோ புரிஞ்சுட்டு அதெல்லாம் எழுதி வச்சிருவோம். நம்முடைய மனிதர்கள் அல்லது எந்த நிலையில இருந்தாலும் அவங்க எழுத்துக்கள்ல, அவங்களுடைய கற்பனைகள்ல அல்லது அவங்களுடைய வார்த்தைகள்ல குற்றம் குறைகள் வரலாம், வேதத்துல கிடையாது. அதனால திருந்திய முதல் அப்படிங்கும் பொழுது அந்த ஓம்காரத்தை எடுத்துப்பாங்க. ஓம்ன்றது 5ஆ பிரிப்பாங்க. அகாரம் உகாரம் அகாரம் இல்லாம அதோட இன்னும் 2 அந்த நிலைகளை எல்லாம் சேர்த்து 5ஆக சொல்லுவாங்க. அதனால அப்படியும் போகலாம். சாதாரணமா அந்த அர்த்தத்துல எடுத்துட்டாலும் தப்பு கிடையாது. ஓம்கார உபதேசம் செய்தார், பிரணவ கணபதினு சொல்ற இல்லைங்களா, பிரணவ ஸ்வரூபம் அவர், அதனால அப்படி உபதேசம் செய்தார்னு எடுத்துப்பாங்க. அப்படி இல்லைன்னாக்கா சிவாய நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை உபதேசம், ஏன்னா அப்பாவுடைய மந்திரத்தை மகன் எப்போது உபதேசம் பண்ணுவார், அந்த மாதிரி வச்சுப்பாங்க. அதனால முதல் 5 எழுத்துன்னா நம சிவாய அப்படிங்கிறது 5 எழுத்து மந்திரம். அதை உபதேசம் பண்ணான்னு எடுத்துக்கிட்டா கரெக்டு தான். ஓம்காரத்தை உபதேசித்தார். ஓம்காரத்தில் 5 நிலைகள் இருக்கு. அதெல்லாம் உபதேசித்தார். பிந்து நாதெல்லாம் சேரும்போது 5 ஆயிடும். அதெல்லாம் உபதேசித்தார். மொத்தத்துல ஔவையாருக்கு மட்டும்தான் தெரியும் என்ன உபதேசித்தார். அதை சூக்ஷ்மமா சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒன்று விநாயகர் சொல்லணும், இல்லை ஔவையார் சொல்லணும். நம்ம என்ன வேணா சொல்லிக்கலாம். அது ஆமா இல்லைன்னு அவங்க 2 பேர் தான் அதை ஏற்றுக்கிட்டு சொல்லணும். இல்லைன்னா மருந்து சொல்றது அவங்க தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி அனுபவத்தை சில மறைத்து பாடுவாங்க. அந்த மாதிரி திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே. தெளிவாய் பொருந்துதல்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மனசுக்குள்ள சந்தேகம் இல்லாத அளவுக்கு அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மந்திரத்தினுடைய உட்பொருளையும் சொல்லி கொடுத்து, ஏன்னா பிரணவத்தினுடைய பொருள் தெரியாம தான் பிரம்மதேவன் இருந்துட்டார். எனக்கு எல்லாம் தெரியுன்ற அகங்காரத்தில் இருக்கும்போது தான் தலையில விட்டு ஜெயில போட்டுட்டார் முருகப்பெருமான். பிரணவத்தின் பொருள் சொல்லு கேட்டார் இல்லையா, சொல்ல தெரியல பிரம்மதேவனுக்கு. அதனால எல்லாருக்குமே அந்த பொருள் தெரியும்னு நினைச்சிட முடியாது. ரொம்ப காலமா படிச்சிருப்போம், அதோட பொருளே தெரியாது. அதனால குரு தான் அந்த பொருள் எல்லாம் உணர்த்துறார். அந்த மாதிரி இந்த இடத்துல ஔவையாருக்கு அந்த பொருளை உணர்த்தி தெளிவாக உள்ளுக்குள்ள மனசுல ஆழமா பதிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க. பொருந்தவே. பொருந்துதெல்லாம் என்ன அர்த்தம்னா, எது வரைக்கும் நம்ம அதை சொல்றோம் ஆனா அதோட அர்த்தம் தெரியல, அதை உள்ளுக்குள்ள அனுபவிக்க முடியலையோ அப்பெல்லாம் இன்னும் பொருந்தாம இருக்கு. அதுக்கு நமக்கு பொருத்தம் வராம இருக்கு. நல்ல அர்த்தத்தை உணர்ந்து அதை அனுபவிச்சு சொல்றோம். அதை சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, அதை சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு திருப்தி நிறைவெல்லாம் இருக்கிறது அப்படின்னா உள்ள பொருந்திடுச்சுன்னு அர்த்தம். சில மருந்தெல்லாம் நமக்கு ஒவ்வாமைன்னு சொல்றாங்களே, ஒத்துக்க மாட்டேங்குது, பொருந்த மாட்டேங்குது. சில ரத்தம் நம்முடைய ரத்தத்துக்கு வேற ரத்தம் ஏற்றினா பொருந்தாது. நம்முடைய குரூப்லயே இருக்கிற ரத்தத்தை ஏற்றினாதான் உள்ள போய் பொருந்து, ஒன்னோட ஒன்று சேருது. அந்த மாதிரி இங்க நம்ம இருக்கிறோம், ஒரு மந்திரம் இருக்கிறது. அந்த மந்திரம் நமக்குள்ள பொருந்தணுமே. நம்முடைய இஷ்ட தெய்வமா அந்த தெய்வம் இருக்கணும். அந்த மந்திரம் நமக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். அதை நமக்கு சொல்லக்கூடிய அதோட நமக்கு வந்து அதனுடைய அந்த ஒரு இது வரணும், சக்தி வரணும். அதெல்லாம் வந்து அதெல்லாம் பொருந்திடும். அப்படின்லாம் கொடுத்துருக்காரு ஔவையாருக்கு விநாயகர் பெருமான். பொருந்தவே வந்து உளந்தனில் புகுந்து. இதில் என்ன பாருங்களேன், வெளியில குருவாக இருந்து உபதேசம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே இருந்து அதை வாங்கிக்கிறாரோ. இதெல்லாம் ரொம்ப அழகாக பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு பரம்பொருள் பரமாத்மா பாகவதத்தில் வர்றதுனால நாராயணன். நாராயணன் என்ன பண்ணாராம், பிரம்மதேவனுக்கு தன்னை பற்றி தானே சொன்னார். ஏன்னா பிரம்மதேவனுக்கு முற்பட்டவர், பிரம்மதேவனுக்கு ஒன்றும் தெரியாது. நாராயணன் சொன்னாதான் தெரியும். தனக்கு முன்னாடி இருக்கிறவங்களை பற்றி அவங்க சொன்னாதானே நமக்கு தெரியும். நாராயணன் தன்னை பற்றி தானே சொன்னாரா. அப்ப என்ன பண்றாரு, பிரம்மதேவன் கேட்டுக்கிறாரு. உள்ள இருந்து நாராயணன் கேட்கிறாரு. நமக்குள்ள அந்தரியாமே பகவான் தானே இருக்கிறார். அவர் மட்டும் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம ஜடம், நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் தான் சைத்தன்யம். இந்த உடம்பெல்லாம் ஜடம், உள்ளுக்குள்ள ஒரு சைத்தன்யம் இருக்கு. அந்த சைத்தன்யம் தான் பார்க்குது, கேட்குது. அதுதான் மனசு, அதுதான் புத்தி, எல்லாத்தையும் இயக்குறது. எல்லாத்தையும் அந்த உயிர் சக்தி தானே காரணம். அப்ப வெளியில நாராயணன் சொல்றாரு, உள்ள இருந்து நாராயணன் கேட்கிறாரு. அது பிரம்மதேவனுக்குள்ள இருந்து. அப்புறம் பிரம்மதேவன் நாரத உபதேசம் பண்றாரா. இப்போ அந்த நாராயணன் தான் சொல்ல வைக்கிறார் இங்க பிரம்மதேவனை. அப்புறம் நாரதுடைய ஹிருதயத்திலிருந்து கேட்கிறாராம். வாக்கிலிருந்து சொல்ல வைக்கிறார், ஹிருதயத்திலிருந்து கேட்கிறார். சொல்ல வைக்கிறதும் அல்லது சொல்வதும் நாராயணன், கேட்பதும் நாராயணன். ஆனா காதுல கேட்கிறாருன்னு சொல்ல, ஹிருதயத்துல கேட்கிறாருன்றாங்க. அதாவது நாராயணன் சொல்றார்,
பிரம்மதேவன் ஹிருதயத்துல வாங்கிக்கிறார். பிரம்மதேவன் சொல்றார், நாரதர் ஹிருதயத்தில் வாங்கிக்கிறார். அந்த ஹிருதயத்துல பகவான் இருக்கான்ற அர்த்தத்துல சொல்ல வராங்க. அப்படி சொல்லி அப்புறம் நாரதர் என்ன பண்றாரு அப்படின்னா வேதவியாசருக்கு சொல்றார். வேதவியாசருடைய ஹிருதயத்திலிருந்து அவர் கேட்டுக்கிறார். அவர் சுகபர்ம மந்திரத்துக்கு சொல்றார். அவருடைய ஹிருதயத்திலிருந்து கேட்டுக்கிறார் நாராயணன். அப்புறம் அவர் பரீட்சித்துக்கு சொல்றார். பரீட்சித்துடைய ஹிருதயத்திலிருந்து எப்படியே கண்டினியூஸை பண்ணாமலாம் கேட்கிறோம்னாக்கா சொல்றவர் இறைவன், கேட்பவரும் இறைவன். இதுக்கு நடுவில் இதெல்லாம் கருவிதான். பார்க்கறது, கேட்கறது, இந்த நம்முடைய உடல் எல்லாம் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட். உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குது. அதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு நடக்கலை. நம்ம வரணும்னு நினைச்சாலும் வர முடியாது, வர வேண்டாம் நினைச்சாலும் வராமல் இருக்க முடியாது. ஏதோ ஒன்று நடக்குது, நடத்து வைப்பவர் இறைவன். அதனால இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், அவரே தான் உள்ளுக்குள்ள அருள் செய்தார்னு பாடுறாங்க ஔவையார். அதனால இந்த பாடல் எப்படின்னாக்கா, திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்துன்னா தன்னோட உயர்ந்த நிலையிலிருந்து இங்க மனித வடிவத்தில் வராது பாட போறாரு. அதை முன்னாடி சொல்லிட்டாங்க. வந்து என் உளந்தனில் புகுந்துன்னா வெளியில வந்தார், உள்ளுக்குள்ள போயிட்டார். நம்ம பார்த்த உடனே மனசுக்குள்ள வந்துடுறாங்க. மனம் கவர்ந்தவன் சொல்றாங்க. உள்ளம் கவர் கல்வன். உள்ளம் கவர் கல்வன்னா திருஞான சம்பந்தர் பார்த்த உடனே சிவபெருமான் மனசுக்குள்ள போயிட்டார். அப்படிதானே சொல்றார். தோளுடைய சிவியன் விடையேறி ஓர் தூவெள் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். 3 வயசு குழந்தை சொல்றது மனசை கவர்ந்துட்டு போயிட்டார். அப்படின்னா உளங்கனில் புகுந்துன்றது அர்த்தம். இந்த உள்ளுக்குள்ள வந்துட்டார். அதாவது வெளியில இருக்கிற உள்ள வந்துட்டார். அந்த மாதிரி இந்த திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து உளங்கனில் புகுந்து. இதுல தெரிஞ்சுக்கங்க, நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் நடக்கலாம். அதுவா உள்ள வரும், அதுவா வெளியில போகுது. அப்படித்தானே அந்த இதயம் அல்லது மனம் அப்படிங்கிறது ஓப்பனா இருக்கு. யார் வேணா வர்றாங்க, யார் வேணா போறாங்க. ஆனா இறைவன் மட்டும் வந்தா போக மாட்டார். மற்றும் யார் வந்தாலும் ஒரு சமயத்தில் இருப்பாங்க, ஒரு சமயத்தில் போயிடுவாங்க. யாரோ வருவார், யாரோ இருப்பார். வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் என்றும் அமைதி. அப்படிலாம் பாடியிருக்காங்க. அந்த ஒருத்தர் இறைவனா இருக்கும். அந்த ஒருத்தரை தவிர வேற யாராலும் அமைதியை தர முடியாது. ஆனால் இந்த இடத்துல சொல்றாங்க, திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து உளந்தனில் புகுந்து. ஆட்கொள்ள வேண்டியதுனால உள்ளம் புகுந்தார். சரியா? உளந்தனில் புகுந்து திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து உளந்தனில் புகுந்து குருவடிவாகி. கோலையந்தெல்லாம் முன்னாடி வரணும் இல்லையா? குருவடிவாகினாக்கா மனித வடிவத்துல அவர் நமக்கு குருவா இருக்கார். கோலயம் அப்படின்னு உலகத்துக்கு ஒரு பேர். இந்த பேர் தான் யானை வச்ச கோலையாவிடம் கம்ஸ். அந்த கோலையாவிடத்தை தான் கிருஷ்ணர் அப்படி கொண்டுட்டு போயிட்டார் சுலபமா. உலகத்தை அழைச்சிட்டு வராங்கிற மாதிரி. சரி, இந்த குவலயம் அப்படின்னு இந்த உலகத்துக்கு பெயர் ஒன்று உண்டு. அதனால பூமியில வந்து திருவடி வைத்தாரம் எல்லாம் பெருமையா சொல்றாங்க இல்லைங்களா? அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட பாடும்பொழுது அவருடைய பெருமையை சொல்லும் பொழுது சிவபெருமான் பூமிக்கு வந்து வீதியில அலைஞ்சார் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. வீதியில அலைஞ்சார் தியாகராஜ சுவாமி, தியாகேசர். அவர் என்ன பண்ணுவாருன்னா தூது போறாரு. அந்த பாதம் பூமியில பட்டு அப்படி போகிறாராக நேரலாம். அந்த மாதிரி இறைவன் வந்து குருவாக வந்து பூமியில பாதம் பதித்து வாழ்ந்து நம்மை தன்னோட சேர்த்துக்கிறார். அதனால இங்க அந்த அனுபவத்தை ஔவையார் சொல்றாங்க. குவலயம் தண்ணி திருவடி வைத்து திறம் இது பொருள் என. இதெல்லாம் உள்ளுக்குள்ள நீங்களே தான் அனுபவத்துக்கு தெரிஞ்சுக்கிட்ட அந்த அனுபவத்தை எல்லாம் ஔவையார் எப்படி அனுபவிச்சிருப்பாங்க, விநாயகர் பெருமான் எப்படி கொடுத்துருப்பாரு, அதனால சொல்லவே முடியாது. வார்த்தைகள் அப்படியே சொல்லிட்டு போயிடுவோம். இதை கொஞ்சம் ஃபீல் பண்றதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. பாவம்ன்றது அந்த உணர்வு. அதை ஃபீல் பண்ணணும்னு வச்சிருக்கீங்களே, அந்த பாட்டுக்குள்ள அப்படியே இருக்கணும். ஆக்சுவலா பாராயணம் அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அந்த பாவம்ன்றது அந்த ராகத்தோட பாடி அதை அப்படியே உள்ளுக்குள்ள அனுபவிக்கிறது. சொல்லும் போது அனுபவிச்சா நிறைய இடத்துல அடுத்தடுத்த வரிகளே வராது. அதுலேயே நின்றுடுவோம் எங்கேயோ. அந்த மாதிரி நடந்தால் நம்ம படிச்சதுக்கு ஒரு பிரயோஜனத்தை அடையணும்னு அர்த்தம். இல்லைன்னா படிச்சுட்டே இருப்போம். எனக்கு தெரியும், மனப்பாடமா தெரியும், அப்படி படிச்சுட்டே இருக்கும். அது அனுபவத்துக்கு வரும்போது வார்த்தைகள் வராது, அந்த சிந்தனைகள் தொடர்ந்து போகாது, எதிரே அப்படியே நின்றுடும். அதான் அது போகும். அவ்வளோதான். நிற்கிறதுக்கு தானே எல்லா பயிற்சியும். தொடர்ந்து ஓடுறதுல எதுக்குன்னா நிலையாக நிற்பதற்கு தான். அது எண்ணங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. எதுக்குன்னாக்கா நிலைத்து நிற்கணும். அதுக்கப்புறம் ஓடவே கூடாது, பிரதிஷ்டை ஆயிடணும். அதுக்கு தான் இந்த ஓட்டம் எல்லாம். அதனால இந்த இடத்துல சொல்றாங்க, குருவடி வாங்கி குவலயம் தண்ணில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என. அப்படின்னா என்ன, உறுதி பொருள் இதுதான்.
அப்படின்னு பொருள்னா இங்க அர்த்தத்தை சொல்றாங்க. அர்த்தம்ன்றது இங்க என்ன? சொல்லுக்கான பொருள். எந்த சொல்லுக்கான பொருள்? உள்ளுக்குள்ளே உபதேசித்தாரே ஒரு மந்திரம், அந்த மந்திரத்துக்கான பொருள். திருவாசகத்துக்கு பொருள் என்னன்னு கேட்டாங்க மாணிக்க வாசகர் கிட்ட. அதை எழுதி கொடுத்தாரு. நம்ம சொன்னாங்க பாருங்க, இறைவனே வந்து எழுதி பஞ்சாட்சர படியில் வச்சுட்டு மறைஞ்சிட்டார். அப்புறம் காலையில் அதை பார்த்த உடனே மாணிக்க வாசகரை கூட்டு வந்து இதோட அர்த்தத்தை சொல்லணும்னா இவர் தான் அதற்கு பொருள்னு உள்ள போய் மறைஞ்சிட்டார், ஜோதியில கலந்துட்டார். அதுக்கப்புறம் மாணிக்க வாசகர் பூர்வத்தோட இது கிடையாது. அப்போ அதுதான் பொருள், மெய்ப்பொருள். அவர் தான் சத்தியம், அவர் தான் அர்த்தம். அதை தவிர மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசாரம், அவர் தான் சாரம். ஒரு பழம்னா அதுக்கு ஒரு சாரம் இருக்கிறது இல்லையா, அதுதான் ஜூஸ், ரசம். மற்றதெல்லாம் மேலே இருக்கிற தோல், அந்த கொட்டை, அதெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நம்ம பெரும்பாலும் தேவையில்லைன்னா ஒதுக்கிடுவோம். அந்த சாறு தான் நமக்கு வேணும், சாரம். இந்த உலகத்தின் சாரம், இந்த உயிர்களின் சாரம், இந்த உலகத்துல மற்ற உலகத்துல எல்லாத்துடைய சாரம் யாரு? இறைவன் தான், அவர் தான் பொருள். அப்படின்னா மற்றதெல்லாம் பொருள் அல்லது. அதாவது பொருள் இல்லாதவற்றை பொருள் என்றோடும் மருளானம் மானா பிறப்பும் பாடு. பொருள் இல்லாததெல்லாம் பொருள்னு நினைக்கிறாங்க, அது ஒரு மருட்சி, மாயை. இதுதான் இந்த பிறவியினுடைய வருத்தம்னு வருத்தப்படுறாரு. அது பொருளானவற்றை பொருள் என்று உணர வேண்டும். எது மெய்ப்பொருள் அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனால தெரிதலை சொல்லுவது என்று சொல்றார். பிறம் இது பொருள் என அவர் சொல்லி கொடுத்திருக்கார். குரு வடிவாகி புகழே சொல்லி குருவனுடைய விசேஷம் என்னன்னா இதுதான் மெய்ப்பொருள், தத்துவமசின்னு சொல்லி காட்டுறாருல்ல, இதுதான் குரு உபதேசம். அது நீயாக இருக்கின்றாய் அப்படிங்கிறதுதான் உபதேசம். பிரஞானம் பிரம்ம அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கருத்து, ஒரு தத்துவத்தை அப்படியே சொல்றது, உள்ளது உள்ளபடி சொல்லும்போது அது வந்து சொல்றது. ஆனால் ஜீவனுக்கு அல்லது ஒரு சிஷ்யனுக்கு குரு உபதேசம் பண்ணும்போது தத்துவமசி அதை தன்னுடைய அனுபவத்தை கொண்டு வருவது அகம் பிரம்மாஸ்மி. அதுக்கு முன்னாடி அயமாத்மா பிரம்மா அப்படின்னு அடுத்த நிலையை வந்தது. அதாவது நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னா இந்த ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றுதான் தான் தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் பிரம்மன்றது எல்லாம் அந்த மாதிரி 4 மகா வாக்கியங்கள் எல்லாம் வேதத்தில் சொல்லுவாங்க. திறம் இது பொருள் என அதை உணர்த்தும் பொழுது நம்முடைய துன்பம் எல்லாம் நீங்கிடுமா. இன்பமே நாடு துன்பம் இல்லை என்றுதான் அவர் சொன்னது போல வாடா பகைதான் மகிழ்ந்தென கருவி. இங்க பாருங்க, சொல்லி தர்ற டீச்சர் வந்து எப்போ இன்தூசியாஸ்டிக்னு சொல்லுவாங்க, உற்சாகமா இருக்கணுமா. அந்த உற்சாகம் தான் மாணவர்களுக்கு வந்து சேரும். அப்படியே ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு கேட்குறாங்க, கேட்கலாம் போறாங்க, எனக்கு என்ன போச்சு. அந்த மாதிரிலாம் ஒரு ஆசிரியர் ஒரு வேலை சம்பளத்துக்கு வேலை செய்யறவரா இருந்து அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியா வராது. ஆசிரியர்ன்றவர் நமக்கெல்லாம் சில பேரை மறக்கவே முடியாது பாருங்க. நம்ம எத்தனையோ ஆசிரியர்கள் கடந்து வந்திருப்போம், சில பேர் நம்மளால மறக்கவே முடியாது. ஏன்னாக்கா அந்த அளவுக்கு அவங்க அந்த சப்ஜெக்டை அவங்க ரசிச்சு அவங்க நமக்குள்ள கொடுத்துடுறாங்க. அப்போ அந்த ரசனையை நமக்கு கொண்டு வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, இப்போ நான் சொன்ன பாருங்க, ஹிருதயத்தை கொடுக்குறாங்க. அவர் ஹிருதயத்துல ரொம்ப விரும்பி அத்தனை அதுக்கு சக்தி உண்டு, மகத்துவம் உண்டு, பிரயோஜனம் உண்டுன்னு அதை அனுபவிச்சு தானே கொடுக்குறாரு. அந்த சக்தி, அந்த மகத்துவம், அந்த பிரயோஜனம் நமக்கு வந்துடும். அப்படியே தலைமுறையாக கொடுக்கப்படுவதுதான் ஞானம். காதுகளால் கேட்கப்பட்டு, வாயினால சொல்லி காதுகளால் கேட்கப்பட்டு அப்படியே வர்றதுதான் வேதம். ஸ்ருதி, ஸ்ருதினாலே காதுல ஒரு அர்த்தமும் உண்டு. ஸ்ரோத்திரம், ஸ்ரோத்திரத்தினால கேட்கப்படுவது அப்படின்னா ஸ்ருதி பேர். அதை நினைத்து நமக்கு அனுபவத்துக்கு கொண்டு ஸ்மிருதி. ஸ்மிருதினா ஞாபகம். முதல்ல கேட்கிறோம், அப்புறம் அதை நினைக்கிறோம், அப்புறம் தான் அதை செயலுக்கு கொண்டு வரும். ஸ்ருதி ஸ்மிருதி பிரமாணம் அப்படின்னு ஆதிசங்கர் சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த இடத்துல என்னன்னாக்கா அவ்வளோ அனுகிரகம் செய்கிறார். மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதல் எங்கெழுத்தும் தெளிவாய் பொருந்தவை வந்தின் உறந்தனின் புகுந்து குருவடிவாகி கோலையும் தன்னின் திருவடி வைத்து திறம் இது பொருளின வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கு அருளி. அவர் மகிழ்ந்து எனக்கு அருளி, நான் மகிழ்ந்து அப்படின்னு எடுக்கலாம். மகிழ்ந்து 2 பேரும் நடுவில் சேர்த்துட்டாங்க இல்லையா. வாடா வகை, வாடா வகைன்னா இப்படி ஒரு விதம், உபதேசத்துல இப்படி ஒரு விதம் இருக்கிறது. என்னுடைய வாட்டத்தை எல்லாம் போக்குகின்ற விதம், அந்த டெக்னிக் தெரிஞ்சு அதை அப்படி வாட்டத்தை போக்கக்கூடிய அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால வாடா வகை தான், வாடா வகை தான் அப்படின்னு சொல்லி மகிழ்ந்தென கருளி, அந்த மகிழ்ந்து எனக்கு அருள் செய்தார். அந்த உபதேசத்தை கொடுத்தான்ற அர்த்தம் தான் வாடா வகை தான் மகிழ்ந்தென கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே. இந்த வாட்டத்துக்கெல்லாம் காரணம் என்ன?
காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்றாங்களே, காரண காரிய சம்பந்தம். அந்த காரணத்தை நீக்கிவிட்டால் காரியம் இல்லாமல் போயிடும். களிமண்ணால பானை செய்யறோம், களிமண் வந்து காரணம், அதுல இருந்து பானை எல்லாம் செய்யறோம், அதெல்லாம் காரியம். களிமண்ணே இல்லைன்னா பானை செய்ய முடியாது, மூலப்பொருள் இல்லை. அந்த மூலப்பொருள் இல்லைன்னா ஒரு பொருளை உருவாக்க முடியாது. அந்த மாதிரி நமக்கு வாட்டம் எல்லாம் வருது, துன்பம். வாட்டம்னா துன்பம் தான், துன்பம், துக்கம், கவலை, அதெல்லாம் சொல்றோம் இல்லையா. வாட்டம், வாட்டம்னா சோர்ந்து போறது, மனச்சோர்வு அப்படிலாம் சொல்றாங்க, டிப்ரெஷன், அதெல்லாம் மன அழுத்தம், அதெல்லாம் வருது இல்லைங்களா. அது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே சொல்லுவாங்க, சும்மா இருக்கும்பொழுது, இது ஆங்கிலத்தில் சொல்ற பழமொழி தான், டிவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லி. வேலை இல்லாமல் இருக்கும்போது அது சாத்தானுடைய பட்டணையா மாறுது மனசு. எதையோ யோசனை பண்ணி என்னமோ பண்ணிட்டு இருக்கும். இதே ஒரு வேலையை கொடுத்துட்ட மனசு, இந்த பாராயணம் பண்ணு, இந்த பூஜை பண்ணு, இந்த கோவிலுக்கு போ, இந்த விரதம் இரு, இந்த ஜபம் பண்ணு, இந்த தியானம் பண்ணு, ஏதோ ஒரு வேலையை கொடுத்துட்டே இருக்கிற மனசு அதில் ஈடுபட்டுட்டே இருக்குனாக்கா, இந்த சோர்ந்து போகிறதுக்கோ, கவலைப்படுறதுக்கோ, துன்பப்படுறதுக்கோ அதெல்லாம் இருக்கும். நமக்கு நேரம் இல்லை, அதுக்கு நேரம் இல்லை, அதுக்கு எனர்ஜியும் இல்லை. இதுலேயே நமக்கு எனர்ஜிலாம் போயிடுமா, அப்படியே தூங்கிடும். தூங்கும் போதும் கனவில்லாத தூக்கம், டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நல்லா தூங்கிடும், அப்படியே வாழ்ந்து போகும். அதெல்லாம் வந்து ஒரு குருவோட அனுகிரகத்தில் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தால் ஆன்மீக பயிற்சி இதெல்லாம் தானாக நடக்கும். அதனால இங்கே சொல்றாங்க, வாடா வகைதான் மகிழ்ந்தென கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களையே. இதுதான் அந்த காரணம்னு சொன்னேன். அந்த காரியம் என்ன, வாட்டம். அந்த வாட்டத்தை போக்குறதுக்கு, அந்த காரியத்துக்கு மூலம் என்ன, காரணம். அந்த காரணத்தை போக்கிட்டா காரியம் வராது. அப்ப அந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கொடுவினை அப்படிங்கிறது காரணம் சொல்றாங்க. பொதுவாக நமக்கு எல்லாம் இருவினை பின்னாடி வரப்போது பாருங்க. எல்லாருக்கும் 2 வினை தான் தெரியும், நல்வினை தீவினை, பாபம் புண்ணியம். நல்வினைன்றது புண்ணியம், தீவினைன்றது பாவம். நல்வினை தீவினை இருவினை இருக்கு, எல்லாம் 2 பந்தம்னு சொல்றீங்களா. பாவம் புண்ணியம்னு சொல்ற மாதிரி நல்வினை தீவினை அப்படின்னு சொல்ற பாருங்க. எல்லாம் இரவு பகல், லாபம் நஷ்டம், சுகம் துக்கம், அந்த மாதிரி எல்லாம் 2 இந்த உலகத்துல இறைவன் படைச்ச கடந்த துவந்தம்னு சொல்றோம். துவந்தம்னா இருமை, எல்லாம் இருமை, அவர் மட்டும்தான் ஒண்ணு அப்படி இருக்கு இல்ல. அது இல்லாம இங்க எக்ஸ்ட்ராவா நம்மளா ஆட் பண்ணிக்கிற ஒரு 3ஆவதா ஒண்ணு இருக்கான், அதுதான் கொடுவினை சொல்றாங்க. நல்வினை தீவினை தெரியாது, அதுதான் கொடுவினை. கொடுவினைன்றது நம்ம வேற வார்த்தையில சொன்னா டைம் பாஸ் பண்றோம்னு சொல்லிட்டு பாருங்க. பொழுதுபோக்கு, பொழுது எதுக்கு நீங்க போகணும், அது பாட்டுக்கு போகுது இல்லை. பொழுதுன்றது டைம் தான், பொழுதை போக்குறாங்க. நீங்க அதை பிடிச்சி தண்ணிட்டா இருக்க முடியும். சில பேர் அது போர் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. போர் அடிக்கிறதுனா அந்த டைம் நேரமே போக மாட்டேங்குது, அப்படியே இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா அவங்க வாழ்க்கையை சரியானபடி பயன்படுத்தினாங்க. அதனால இந்த கொடுவினைன்றதுக்கு அர்த்தம் சொல்லும்போது பெரியவங்க சொல்றாங்க, குறுக்கு புத்தின்றாங்க இல்ல, அந்த மாதிரி வளைந்த வினைன்னு சொல்றாங்க. கொடுன்றதுக்கு கொடுவாள் அப்படின்ற ஒரு வாழ் இருக்காங்க. இந்த அறுபறுக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க கிராமங்கள் எல்லாம். வளைந்த ஒரு வெட்டுக்கத்தின்றாங்க. அந்த மாதிரி வளைந்திருந்தா அதை எடுத்து அப்படியே வெட்டிட்டே போவாங்க, அறுத்துக்கிட்டே போவாங்க. அந்த மாதிரி வளைந்து இருக்கிற வாழ்க்கை அந்த கொடுவாள்னு பேரு. அந்த கொடுவாள்ன்ற மாதிரி வினையில கொடுவினைன்னா நேரான வினைன்னு ஒன்று இருக்கு. நேரான வினைனா பாயிண்ட் டு பாயிண்ட், ஜீவன் இறைவன் அடையிறதுக்கான வழியெல்லாம் நேரா இருக்கு. பக்தி, கர்மயோகம், பக்தி யோகம், அஷ்டாங்க யோகம், ஞான யோகம், அது எல்லாத்துலையும் எதையாவது ஒரு பின்பற்றி போயிட்டே இருந்தா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போகிறோம். ஆர்ஜவம், நேர்மை, நேராக போற இறைவன் அடையிறோம். அது வந்து நேஷனல் ஹைவேஸ்ன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், தடை இல்லாமல் பயணம் போயிட்டே இருக்கும். இதுவே எங்கேயோ ஸ்பீடு பிரேக்கர்லாம் இருக்கு, வளைஞ்சு போகுது, அப்படி மலைப்பாதையெல்லாம் போறேன், அந்த மாதிரிலாம் இருக்கிறதுன்னு வச்சுக்கலேன். அந்த மாதிரி இந்த இடத்துல வாழ்க்கையில நிறைய திருப்பங்கள், வேற எங்கேயோ போய் வேற எந்த மாட்டிக்கிறோம், அங்கே போய் சேர முடியாம தவிக்கிறோம்னா அந்த மாதிரி நேரம், அந்த மாதிரி செயல்கள் எல்லாம் கொடுவினை. அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லும் பொழுது, ஒரு ராக்கெட் விடுறாங்க, சேட்டலைட்டை கொண்டு போய் நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதுனால செயற்கைக்கோளை நிலைநிறுத்துவதற்காக ஒரு ராக்கெட் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏதோ தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அங்கே போகாம அப்படியே போய் கடல்ல விழுந்துருச்சுன்னா, அப்படி போய் இப்படி வளைஞ்சு இப்படி வந்து விழுந்துருச்சு கடல். அப்படி விடுற மாதிரி தான் பண்ணுவாங்க. எங்கேயும் யார் மாதிரி விடுற மாதிரி விட மாட்டாங்க. எங்கேயும் தப்பாச்சுன்னா கடல்ல போய் விடுற மாதிரி மாற்றிப்பாங்க. மாற்ற வேண்டியதுல தப்பு தான், ஏன்னா அந்த பகுதியில தான் மேலே அனுப்புவாங்க. தப்பாச்சுன்னா அங்கதான் போய் கடல் விடலாம். அந்த மாதிரி தன் காரியத்தை செய்து முடிக்காமல் வேற ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு உள்ள போய் விழுந்துச்சு. அது வளைந்து போச்சு பாருங்க. நேரா போனா தன் காரியத்தை செய்து முடிக்கிறது வெற்றிகரமாக, வளைஞ்சு போச்சுன்னா கடல்ல போய் விழுந்து. வாழ்க்கையில இறைவனை அடையறதுக்கு மனித பிறவி
மனித பிறவி எடுக்கணும். அது எப்போ எடுக்கணும்னு தெரியாது. அந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது இல்லையா? இப்பிறவி தப்பினால் எப்பிறவி கெட்டுப்போன்னு பயப்படுறாங்க பெரியவங்க எல்லாம். நம்ம பயப்படாமல் இருக்கோம். பயமே வரல. எதுக்கு பயப்படணுமோ அது பயப்படுறதே கிடையாது. அஞ்சுதல் அஞ்சாமை வேதை மயின்றார் திருவள்ளுவர். அஞ்சுதல் அஞ்ச வேண்டியது அஞ்சுவது அறிவார் மொழி. புத்திசாலிகள் பயப்பட வேண்டியது பயப்படுவாங்க. அப்படின்னா இந்த பிறவியை தவறாக பயன்படுத்திடக்கூடாது, இந்த பிறவியை அழிச்சிக்க கூடாதுன்னு கரெக்டாக நேரம் அந்த எனர்ஜி எல்லாத்தையும் சரியானபடி பயன்படுத்தி வாழணும். ஆனால் கொடுவினைன்றது வளைந்த வினைன்றது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடல் மனம் புத்தியை கொண்டு இந்த உலக வாழ்க்கையில சரியானபடி வாழாமல் தவறாக வாழ்க்கையில நேரத்தெல்லாம் போக்கி கொண்டு இருந்தால் அதை கொடுவினை. ஒரு உத்தியோகத்தில் நமக்குன்னு கொடுக்குற ஆஃபீஸில் நம்ம கம்ப்யூட்டர் கொடுத்து என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை செய்ய சொன்னால் அதில் அடுத்த வேலைக்காக நம்ம அதில் முயற்சி பண்ணிட்டு தான் எப்படி இருக்கும்? அவங்க கொடுத்த கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு இதை விட வேற ஒரு வேலைக்காக இதுலேருந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க கொடுத்த நேரம், அவங்க கொடுத்த சம்பளம், அவங்க கொடுத்த அந்த எல்லா பொருட்களை பயன்படுத்தி கொண்டு அது நமக்குரிய பொருளாக நமக்குரிய நேரமாக நமக்காக எதை எடுத்து பண்ணிட்டோம்னா தப்பு. அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. அதனால கொடுவினை களைந்துட்டார். எதனால? கோடு ஆயுதம். கோடுன்னா நான் சொன்ன பாருங்க, அந்த கொம்பு கோடு ஒரு பேர். யானையுடைய தந்தம், யானையுடைய தந்தம் ஞானம்னு பார்த்ததுல நம்ம அந்த தந்தம் வந்து படைப்பாற்றல் ஞானத்தினுடைய அடையாளம். ஞானத்தினால நம்முடைய கொடுவினை எல்லாம் அழிக்கிறாங்க. அதாவது வீண் பொழுது போக்குறது எல்லாத்தையும் எனக்கு கூட ஏதோ உதாரணம் சொன்னாங்களே, மனிதர்களுக்கு 100 வருஷம் கொடுக்கப்பட்டால் பாதியில் உறங்கி போகும் நின்றதன் 15,000 அந்த மாதிரி பாட்டில் சொல்லியிருக்கிறார். எல்லாமே ஒரு மனுஷனோட வாழ்க்கை 100 வருஷம் இருந்துட்டா தூங்கியே பாதி போகுது, 50 வருஷம் போகுது, திருப்பி கணக்கெல்லாம் சொல்லி சொல்லி கொஞ்சோடு தான் நமக்கு டைம் இருக்கு. அதையும் நம்ம வீணாக்கிறமே. ஆதலால் பிறவி வேண்டிய அரங்கமான பொருளானேன்னு பாடுறாங்க. எனக்கு வேணா சாமி, எனக்கு சரியாகவே வாழ தெரியல, எனக்கு எதையும் சரியானபடி திட்டமிட்டு செயல்படுத்த தெரியல, என்ன நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அவர் எடுத்துட்டா பிரயோஜனப்படுத்திக்கிறார். அதனால அவர்கிட்ட பயன்படாத பொருளை கூட சில பேர் நல்லா மாற்றி பயன்படுத்துற மாதிரி கொண்டு வந்துடும். அந்த திறமை இறைவனுக்கு இருக்கு. நீ என்னை வச்சு எதையாவது பண்ணிக்கோ, எனக்கு நான் வேண்டாம், உனக்கு என்னை எடுத்துக்க முடிஞ்சா எடுத்துக்கிட்டு நீ பயன்படுத்து. அந்த மாதிரி ஏன்னா கோடாயுதத்தால்னா கோடு ஆயுதம். யானையினுடைய தந்தத்தை கொண்டே மகாபாரதம் படைத்தார் இல்லையா? அசுரனை அழித்தான்னு பார்க்க பாருங்க. அது ஆயுதமாகவும் பயன்படும். அந்த ஆயுதம் எதுக்குனாக்கா இந்த கொடுவினை களையணுமா, வேரோடு பிடுங்கி எடுக்கணும். இந்த நம்ம வாழ்க்கையில வீணான நேரம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை திட்டமிட்டு கொடுக்கிறார் இறைவன். கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உபட்டா உபதேசம் புகட்டியன் செவி. பெரும்பாலும் உபதேசத்துக்கு காதுகள் சொல்லப்படுதுன்றாங்க. அப்படி நம்ம இங்கிருந்து அப்படி சொல்றோம் இல்லைங்களா? நடுவில் எங்கேயோ அப்படி டிஸ்டர்ப் ஆகிடுமா, எங்கேயோ மனசு போயிட்டு காதுகிட்ட சொன்னால் பெரும்பாலும் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேற எங்கேயும் போகாது. நேராக காதுலேருந்து உள்ளே போகணும், இல்லை இந்த காது வழியாக வெளியே போகணும். அதுதான் அப்படி காது வந்து சொல்றதுன்னா அது ஒரு முறை வச்சிருக்காங்க. குரு உபதேசத்துக்கு வாய்மூர்த்தி மாணவன் கேட்கணும். அப்படி காதுகளில் குரு வந்து தடுத்துட்டு வர சொல்லுவார். அவர் சொல்லும் பொழுது ஏற்கனவே காதில் ஒரு பக்கம் தடுப்பு இருக்கா, இந்த பக்கம் காலியாக இருக்கு பாருங்க. தடுப்பு இருக்கிற பக்கம் காதே வெளியில் போகாமல் தடுக்கிறது. இன்னொரு பக்கம் குரு தன்னோட கையை அப்படி வச்சு மறைச்சிட்டார். மறைச்சிட்டு காயத்ரி மந்திர உபதேசம்லாம் அப்படி தானே பண்ணுறாங்க. அதெல்லாம் சுற்றி ஒரு துணி வேற போட்டு மறைச்சிருப்பாங்க. மறைச்சு சொல்லித்தரது அப்படின்னா என்ன? மறைப்பொருளை மறைத்து சொல்றாங்க. வேதம் மறைப்பொருள், மறைப்பொருளை மறைச்சு சொல்றாங்க. நேராக ஹிருதயத்தில் போகணுன்றதுக்காக சொல்றாங்க. தடையில்லாமல் உள்ள போய் அதை அறிவை தூண்டி வாழ்க்கையை வளர்ப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. அதனால இங்க கூட அழகா சொல்றாங்க பாருங்க. கோடாயுதத்தால் கொடுவினை களைந்து வட்டா உபதேசம் புகட்டி அப்படின்னு சொல்றாங்க. உபட்டுதல் அப்படிங்கிறது என்னது? ஏதோ ஒவ்வாமை அந்த மாதிரி ஏதோ வந்துச்சுன்னாக்கோ உபட்டிக்கிறது, ஒமட்டிக்கிறது அதெல்லாம் சொல்றாங்களே. எதையாவது நமக்கு பிடிக்காததை சாப்பிட்டா வாமிட் பண்ணிடும். அப்போ மனசுக்கு ஒத்துக்காதது, வேற ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காததெல்லாம் யாராவது வற்புறுத்தி காதுகளை கொடுத்துட்டாங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அப்படியே விட்டுருவோம். நம்ம பிரச்சனையை விட மாட்டோம். இப்படி சொல்லிட்டாங்களே, எப்படி சொல்லிட்டாங்களே, நமக்கு எது வேணாமோ அதெல்லாம் உள்ள போய் நல்லா உட்காந்துக்கும். எது வேணுமோ அது எப்படி வெளியே போயிடும். பிரச்சனை அதுதான். நம்ம தேவையில்லாததெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும், தேவையானதெல்லாம் மறந்து போயிடும். ஆனால் சில பேருக்கு அந்த தேவையில்லாததெல்லாம் கொடுத்தா வெளியில் தள்ளிடுவாங்க. அவங்களுக்கு அதை உள்ளே எடுத்துக்க மாட்டாங்க, அப்படி வெளியில் போயிடும். அதுதான் எது ஒன்று தீமை தரக்கூடியதோ அந்த மாதிரி விஷயத்துல அதிகமாக கேட்கக்கூடாது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது, பேசக்கூடாது, நினைக்கக்கூடாது, அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. அதில் ஓட்டுதல்
40 நிமிஷம் ஸ்கூல்ல அப்படியே பழகிட்டாங்க. அதுக்கு மேல உட்கார வைக்க முடியாது யாரையுமே, மாணவர்கள் எல்லாம் அப்படியே பழகிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பெரிய கஷ்டம். டைம் பார்த்துட்டே இருப்பாங்க, எப்போ முடிப்பாங்க எப்போ முடிப்பாங்க. எவ்வளோ நல்லா இருந்தாலும் அப்படிதான், அது மைண்ட் செட் ஆகிடுதுல்ல. அதான் உவட்டுதல். உவட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐயோ முடிக்கிறாங்களே அப்படின்னு இருக்கணுமா, இன்னும் சொல்லணும் இன்னும் சொல்லணும் இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும்னு ஆசையா அந்த காதுகளில் சாப்பிடுறாங்களே. செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு மீயப்படும் வள்ளுவர் சொல்றாரு. உணவுன்றது வாயினால சாப்பிடுறது மட்டும் உணவு இல்லையா, கண்களுக்கு நல்ல விஷயத்தெல்லாம் உள்வாங்க, கண்ணிலேயே சாப்பிட்றாங்கன்றாங்க, இல்லை கண்ணாலே உள்வாங்கி விழுங்கிறது, காதுகளால் விழுங்க முடியும். அதே மாதிரி மூக்குனாலே உள்ள இழுத்து அந்த விஷயத்தை 5 இந்திரியங்களாலே சாப்பிட முடியும். அதற்கான விஷயங்களே அது சாப்பிடுகிறது அப்படிங்கிற அர்த்தம் தான் அங்கே. அது உள்ளுக்குள்ள போய் மனசுக்குள்ள போயிட்டு அதை அப்படியே ஜீரணிக்கக்கூடிய வசுவாக இருந்தால் உள்ளுக்குள்ள நம்முடைய ஜீரணிக்கு வந்துடும், நம்முடைய அனுபவத்துக்கு வந்துடும். எதெல்லாம் ஜீரணிக்க முடியலையோ அஜீரணம் ஆச்சுன்னா அது முன்ன பின்ன எப்படி வெளியே போயிடும். சரியா? இந்த இடத்துல எப்படி சொல்ல வராங்க, உவட்டாத அப்படின்னா கேட்க கேட்க தெவிட்டாத, கேட்க கேட்க சளைக்காத, அப்படியே திரும்ப திரும்ப அதை உள்ளுக்குள்ள அப்படியே நினைச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விநாயகர் பெருமானே சொல்றாங்கன்னா எப்படி இருக்கும். உவட்டா உபதேசம், அந்த உபதேசம் இருக்கே போர் அடிக்கல அல்லது வெறுப்பா வரல, போதும் எனக்கு தான் புரிஞ்சிச்சு, எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் வரல. இன்னும் நல்லா சொல்றாங்க, இன்னும் நல்லா கேட்கணும், இன்னும் நல்லா அதை புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் அனுபவத்துக்கு கொள்ளணும், அப்படி ஒரு ஆசை. அந்த குருவனுடைய அந்த விருப்பம் மாணவனுக்கு வந்துடும். அப்படி வர்ற அந்த நிலை தான் ஔவையார் தன்னுடைய அனுபவத்தில் சொல்றாங்க. உவட்டாத உபதேசம் பண்ணார், கேட்க கேட்க தெவிட்டாத, கேட்க கேட்க திளைக்காத சளைக்காத, அந்த மாதிரியான உபதேசத்தை பண்ணாருன்றாங்க. அந்த அந்த சப்தம், அவர் அந்த துவனி, அவர் கொடுக்குற அந்த வாயில அந்த உபதேசம் பண்றாரு, அதை இவ்வளோ நல்லா இருந்து யோசிப்பாங்க. அந்த சொல்லுகின்ற அந்த சொல் இருக்குல்ல, அந்த சொல், அதனுடைய பொருள், அதனுடைய அந்த ஓசை நயம், அதெல்லாம் அப்படியே நம்ம மறக்க பண்ணிடும். அப்படிதான் உபதேசம் எல்லாம் பண்ணுவோம். நம்ம நிறைய டைம்ல ஞானம்னா ரொம்ப கஷ்டம், இல்லை யோகம்னா ரொம்ப கஷ்டம், எதுவுமே சொல்றவங்க சொன்னா சுலபமாயிடுது. யார் யாரோ சொன்னா எல்லாமே கஷ்டம் தான், பக்தியும் கஷ்டம் தான். கஷ்டங்கிறது என்னன்னா, யார் சொல்றாங்களோ அவங்க சொல்ற விதத்தில் நமக்கு அதுவே கஷ்டமாயிடும். சில பேர் சொன்னா எவ்வளோ கஷ்டமானது ரொம்ப சுலபமாயிடும். அவங்க இப்போ ரமண பகவான் அப்படித்தானே பாடுறார், ஐயே மெத்த சுலபம்னு பாடுறார், எதை பெரிய ஞானத்தை. அது அவருக்கு இவர் பாடும்போது திருநாளை போவார், நந்தனார் அனுபவத்தை பாடும்போது ஐயே மெத்த கடினம் அப்படின்னு பாடியிருப்பார். ரொம்ப கஷ்டம், உன்னிடம் பக்தி செய்து உன்னவர்களை பெற்று முக்தி அடைவதால் ரொம்ப கஷ்டம் போல் அவர் பாடியிருந்தார். இவர் மெத்த சுலபம்ன்றார். யாருக்கு கடினம், யாருக்கு சுலபம்? அந்த டெக்னிக் தெரிஞ்சவங்களுக்கு, அந்த வழிமுறை தெரிஞ்சவங்களுக்கு, அந்த சொல்லக்கூடிய அந்த விதம் தெரிஞ்சவங்களுக்கு அது ரொம்ப சுலபம். அது முதல்ல அவங்க அனுபவத்தில் இருக்கும், அதனால சுலபம். அதனால அது சுலபமா கடினமான்றது அந்த விஷயத்துல இல்லை, யார் சொல்றாங்களோ அதை பொறுத்து. அதனால இவர் விநாயகர் பெருமான் அவ்வளோ அழகா சொல்லிக்கிறார். ஞான கணபதி இல்லையா, ஞான கணபதி ஞான உபதேசம் பண்றார். உவட்டா உபதேசம் புகட்டி என் செவி தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி. அதெல்லாம் நான் கடந்து போகிறதுக்குள்ள நிறைய கருத்துக்கள்லாம் இருக்குது. தெவிட்டாத, உவட்டாத தெவிட்டாத சொல்ற பாருங்க. சொல்லும் பொழுது நமக்கு போரடிக்காமல் சொல்லி தருதல் உவட்டாமல் சொல்றது, கேட்கும் பொழுது அதை ரசிச்சு கேட்கறது தெவிட்டாமல் கேட்கிறது, கேட்கறதுக்கான முறை தெவிட்டாமல் கேட்கிறது, சொல்வதற்கான முறை உவட்டாமல் சொல்வது. சொல்லும்பொழுது உவட்டாமல் சொல்றாங்க, கேட்கும்போது தெவிட்டாமல் கேட்கிறது. அதனால ஞான தெளிவையை காட்டினாங்க. இவ்வளோ விஷயம் அதுக்குள்ள அப்படியே கொண்டு வராங்க. உவட்டா உபதேசம் புகட்டியின் செவி தெவிட்டாத ஞான தெளிவையை காட்டி ஐம்புலம் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையை இனிதென கருணை. நம்ம எதை கேட்டோமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சமம் தமம்லாம் வேணுமா, இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு அதெல்லாம் நமக்கு வேணும். அப்போதான் இந்த பொருள் நம்மக்கிட்ட தண்ணி நிற்கும். அதாவது பானையில் ஓட்டை இல்லாமல் இருந்தால் அதில் ஊற்றி வச்ச தண்ணீர் ஒழுகி போகாமல் இருக்கும். பானையில் விரிசல் இருக்கு, ஓட்டை இருக்குன்னா தண்ணி ஊற்றி வைப்போம், அதெல்லாம் வடித்து வெளியில் போயிடும். அந்த மாதிரி அறிவுக்குள்ள அந்த விஷயத்தை காது வழியாக கொடுத்துட்டாங்க, அது வெளியில் போகாமல் இருக்கணும், ஆவியாக போயிடக்கூடாது. அந்த விஷயத்தெல்லாம் நமக்குள்ள அப்படியே நிற்கணும். அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, 5 புலன்களை அடைத்தல் அப்படிங்கிறது நிஜமாக அதில் கண்ணுக்குன்னா கண்ணுக்கு மேலே இப்படியே எடுத்து அடைச்சிக்கணும். காதை எப்படி அடைப்பீங்க, மூக்கை எப்படி அடைக்கிறது,
வாய் காத்து உதடு எடுத்து அடைச்சிக்கணும். அது அடைக்கிறதுக்கு இந்த அர்த்தமே என்ன புரிஞ்சுக்கணும், மனதால கட்டுப்படுது. அதை புரிய வைக்கிறதுன்னு அர்த்தத்தில் இங்க சொல்றாங்க. புரிந்து கொண்டு தானாக அடங்கிக்கணும். அதை மிரட்டிலாம் அடக்கி வைக்க முடியாது, அது வெடிச்சுட்டு போயிடும். அதனால தானாக இது ஒண்ணுமில்லைன்னு நமக்கே புரிஞ்சிடும். இந்த உலக வாழ்க்கையில மற்ற விஷயங்கள ஒண்ணுமில்லைன்னு புரிஞ்சு இதுதான் சத்தியம், இதுதான் வேண்டும் போது அப்படி போவோம். அதனால இந்த இடத்துல சொல்றாங்க ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் சொல்லி தராராம். எப்படி இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்றாரு. அடக்கும் உபாயம் என்ன? அந்த அடக்கும் உபாயம் என்ன அப்படின்னாக்கா புரிய வைத்தல். இதுல ஒண்ணுமில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா அது பக்கம் ஓடாது மனசு. அதுல ஏதோ இருக்குன்னா மனசு, இது கண்கள் வழியா காதுகள் வழியா போறதெல்லாம் மனசு தான். கண் தானா போய் பார்க்காது, காது தானா கேட்காது, அது வழியா மனசு தான் போய் பார்க்குது, கேட்குது, நுகர்றது, சுவைக்கிறது எல்லாம் மனசு தான் எல்லாத்தையும் பண்ணுது. அப்படி ஓடாம உள்ளுக்குள்ள இருக்கணும்னா அதுக்கு புரிய வைக்கிறது. இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நல்லா அதுக்கு உணர்ந்துட்டு வச்சுக்கோங்க, தானே அடங்கி போயிடும். அந்த மாதிரி அதுக்கு ஒரு உபாயம் இருக்கு. அதுதான் இந்த இருக்கிற உபட்டா உபதேசம் புகட்டியை செவில் விட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்னொரு கருணையின் இனிதென கருணை அப்படின்னு சொல்றாரு. அந்த கருணையினால இன்பம் தரக்கூடிய கருணை. அவருக்கு இன்பமயமா இருக்கிறார், நமக்கு இன்பத்தை தர்றார். அதனால இனிமையாக சொல்லி தர்றார். சொல்லி தரும்போது ரொம்ப ஸ்வீட்டா சொல்லி தர்றார். இன்னொரு கருணை இனிது எனக்கு அருளி. இதெல்லாம் இந்த உபதேசத்தெல்லாம் அருளினார் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. இங்க அருள் செய்தார், உபதேசித்தார், உபதேசித்து அருளினார் அப்படின்றது. இன்பொரு கருணை இனிது எனக்கு அருளி கருவிகள் ஒடுக்கும் கருத்தினை அறிவித்து. கருவிகள்ன்றது இந்த இடத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உடல், மனம், புத்தி இதெல்லாம் கருவிகள் தான். இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்றாங்க இல்லையா, அந்த உடல்ன்றது ஒரு கருவி, மனசுன்றது இன்னொரு கருவி, சித்தம், அகங்காரம் அதெல்லாம் சொல்றதுலாம் கருவிகள். அந்த காரணங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது உட்கருவிகள். பகிர்கரணங்கள் தான் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு போலாம் பகிர்கரணங்கள். கைகள், கால்கள் அதெல்லாம் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் அதெல்லாம் பகிர்கரணங்கள். உள்ளுக்குள்ள இருக்கிறது அந்த காரணம், அதெல்லாம் கருவின்னு சொல்லுவாங்க. கருவி, காரணம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா. அதனால இங்க சொல்றாங்க ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் பாய் இன்னொரு கருணை இனிதன கருணை கருவிகள் ஒடுங்கும். ஒடுங்குதல்னா தானா உள்ள போகிறது, வெளியில போகாம உள்ள வரும். கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்து. நம்ம முன்னாடி சொன்னது கொடுவினை, இங்க இருவினை. நல்வினைக்கு மேல இல்லாம பண்ணிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை செய்யணும்னா செய்யறோம். இது புண்ணியமா, இது பாவமா இல்லை யோசிக்க வேண்டியது. குரு சொன்னார், நான் செய்யறேன். என்ன சொல்றார் விஸ்வாமித்திரர்? அந்த தாடகை அழிக்கணும்னா பெண்ணா இருக்கிறாளேன்னு யோசிக்கும் பொழுது அவள் பெண் வடிவம் தான், உள்ள அவள் ராட்சசி தானே, ஆனால் பெண்ணு பார்க்காதே. அடுத்த யோசனை இல்லை, சொன்னார் செஞ்சுட்டார். ஒரு செகண்ட் யோசிச்சார், குரு சொன்னா மறுவார்த்தையில் செஞ்சுட்டார், அழிச்சிட்டார் இல்லையா. அந்த மாதிரி என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா அந்த உள்ளுக்குள்ள அந்த பக்குவம் இருக்குனாக்கா அந்த நிலைக்கு வந்துடுவாங்க. அதுதான் இங்க சொல்றது. அதனால இருவினை அப்படின்னா நல்வினை தீவினை எல்லாம் ஆரம்பத்தில் பார்த்து 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 பண்ணணும். அதுக்கப்புறம் எதுவுமே நல்லது இல்லை, எதுவுமே கெட்டதும் இல்லை, இது எனக்கான கடமை, இதை நான் செய்கிறேன். இதில் வர்ற நல்லதோ கெட்டதோ அது என்னை சார்ந்தது இல்லை. ஏனென்றால் நான் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட், செய்ய வைக்கிறது இறைவன். அதனால இதனுடைய பாவமோ புண்ணியமோ அவரை சார்ந்தது. அதனால அவருக்கே சமர்ப்பணம். அந்த மனப்பான்மை வந்துச்சுன்னா இருவினை தன்னை அறுத்து இருள் கடிந்து. இருள் அப்படிங்கிறதே இந்த இடத்துல அஜ்ஞானம் தான். அஜ்ஞானத்தை போக்கிட்ட ஞானம் வந்து ஞானத்தினாலே இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அறுத்திருள் கடிந்து தலம் ஒரு நான்கும் நந்தன கருளி. நேரம் கடந்து விட்டது. தலம் ஒரு நான்குன்னா தலம்ன்றது நம்முடைய நிலை, அனுபவ நிலை. அதுதான் காலையில் நம்ம நிறைய பார்த்துக்கணும். சாரோக்கியம், சாமீபியம், சாரோக்கியம், சாயுஜ்யம் அப்படிலாம் தலம், மனதினுடைய நிலை. அந்த நிலையெல்லாம் நம்ம மனசு அடைய முடியும். அவரை பற்றியே பேசுவது, கேட்பது, நினைப்பது, சொல்லுவது அதெல்லாம் சாரோக்கியம். அதனால மனசு நெருங்கி போகிறது சாமீபியம். அவளால் அந்த குணங்கள் எல்லாம் வர்றது சாமீபியம். அவரையே அடைவதுனா சாயுஜ்யம். இந்த மாதிரிலாம் வர்றது எல்லா அனுபவங்களும் மனசுனால் அடையிறதுலாம் தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தலம் அப்படின்னு சொல்றீங்களா. ஸ்தலம்னா அந்த ஒரு இடத்துக்கு தானே ஸ்தலம்னு பேரு. அந்த மாதிரி நம்முடைய மனசுடைய அந்த ஸ்டேஜ், மனசு அடையக்கூடிய நிலையை சொல்றாங்க தலம் ஒரு நாள். இதையே வேறாட்டமாகவும் சொல்லுவாங்க. கர்மம், பக்தி, யோகம், ஞானம்னு சொல்றாங்க இல்லைங்களா. அதன் மூலமாக அடையப்படுகின்ற நிலை தான் இந்த நாள். எது? சாரோக்கியம், சாமீபியம், சாயுஜ்யம். இந்த சாரோக்கியம், சாயுஜ்யம்லாம் அதனால் அதற்கான வழி அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கர்மம், பக்தி, யோகம், ஞானம் இதெல்லாம் ஒன்னோட ஒன்று கலந்து வர்றது எல்லாத்தையும் அந்த அனுபவ நிலைகளாக பிரித்து சொல்றாங்க.
கர்மத்தில் கர்மம், கர்மத்தில் பக்தி, கர்மத்தில் யோகம், கர்மத்தில் ஞானம், அப்புறம் பக்தியில் கர்மம், பக்தியில் பக்தி, பக்தியில் யோகம், பக்தியில் ஞானம், யோகத்தில் கர்மம், யோகத்தில் பக்தி, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம், ஞானத்தில் கர்மம், ஞானத்தில் பக்தி, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் தான் கடைசி முடிந்த 16வது நிலை. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கின்றன 16 நிலையில வந்தால் அதுக்கப்புறம் வேற நிலை கிடையாது. ஞானத்தில் ஞானம் தான் முடிந்த நிலை. அதெல்லாத்தையும் சொல்றதெல்லாம் தலம்னு சொல்றது, மனதின் அனுபவ நிலைகள். தலம் ஒரு 4ன்னா அந்த 4 விரிவாக்கம் தான் 16ஆ போகுது. அதனால இந்த 4ன்றது ஆரம்பம், அதுலேருந்து தான் மேலே மேலே போகிறதுலாம். தலம் ஒரு 4ம் தந்து எனக்கு அருளி, மலம் ஒரு 3இன் மயக்கம் அறுத்து. மலம் ஒரு 3ன்னா ஆணவம், கண்மம், மாயை, மலங்கள். ஆணவம்ன்றது தெரியும் நமக்கு, அகங்காரம், ஈகோ. கண்மம்னா நம்ம செய்கிற செயல்கள் எல்லாம் கர்மம், கர்மத்தை கண்மம் சொல்லுவோம். மாயைன்னா இதெல்லாத்தையும் நான் செய்கிறேன் என்னதோட செஞ்சு பாப்ப பண்ணிக்கெல்லாம் சேர்த்து வச்சுட்டு நம்ம பிறந்து இறந்து இந்த உலகம் தான் நான் அப்படிலாம், இந்த உலகம் உண்மை இதெல்லாம் நினச்சிட்டுலாம் மாயை தான். மாயை தான் ஆதாரம். அதில் தான் இந்த ஆணவம் கண்மை எல்லாம் நிற்கிறது. ஆணவம் கண்மம் மாயது மலங்கள். மலம்னா அழுக்குன்னு அர்த்தம். இந்த அழுக்கு தான் சுவாமியை தெளிவாக தெரிஞ்சுக்காம தடுக்குது. கண்ணாடியில் அழுக்கு தான் நம்ம முகம் தெரியாது. அந்த மாதிரி இறைவனை தெரிய வைக்காமல் அந்த மனம் புத்தி எல்லாத்தையுமே சுத்தீவிர மறைச்சிருக்கிறது மலங்கள். மலம் ஒரு 3இன் மயக்கம் மறுத்தே அதெல்லாத்தையும் போக்கிட்டார். மலம் ஒரு 3இன் மயக்கம் மறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால். 9 வாசல்ங்கிறது 2 கண்கள், 2 காதுனுடைய ஓட்டைகள், மூக்கினுடைய 2 ஓட்டைகள், வாய். இதுலேயே 2, 4, 6, 7 அந்த 7 ஓட்டைகள் முகத்திலே இருக்கு. 8, 9ன்றது மலம் சிறுநீ கழிக்கின்ற இடங்கள். அதனால 9. சில பேர் 11 தான், தொற்றுள் 1, பிரம்மரந்திரம் 1, 11 வாசல்னா சொல்லுவாங்க. பெரும்பாலும் 9 தான். நவத்வாரே உப்புரே தேகி நைவ குருவன் நகாரே கீதையில் சொல்றாரு. 9 வாசல் உள்ள தேகம் உடல். நவத்வாரபுரம், துவாரம்ன்றது வாசல், என்ட்ரன்ஸ், ஓட்டை. அதை இங்கே சொல்றாரு. 9 வாயில் அந்த 9 வாசல் உள்ள இந்த உடல் ஒரு மந்திரத்தால். ஒரு மந்திரம்ன்றது நீங்கள் எந்த மந்திரம் வேணா வச்சுக்கீங்க. ஐம்புல கதவை அடைப்பதும் தான். ஐம்புல கதவு அப்படிங்கிறதுனா 5 இந்திரியங்களை அடைக்கிறது. ஐம்புல கதவை அடைப்பதும் தான். இது ரொம்ப அழகான ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. ஏற்கனவே என்ன பார்த்தோம்னாக்கா 5 புலன்களை பற்றி சொல்லும் பொழுது 5 புலன்களை எப்படி ஒடுக்குவது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. 4 வரைக்கும் முன்னாடி வந்து அதுக்கு இங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த இடத்துல உபதேசித்தார், இந்த இடத்துல செயல்முறையில் காட்டினார். தியரி ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, தியரியாக சொல்லி கொடுத்தார், ப்ராக்டிக்கலாக செய்து காட்டினார். தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம். ஐம்புலன் தானே இங்கேயும் வருது. அந்த ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்னொரு கருணை நீதற்கு அருளி அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அந்த தியரியா சொல்லி கொடுத்தாரா. 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டினா செயல்படுத்தி காட்டினார். உள்ளுக்குள்ள வெளியில சொல்லி கொடுத்து உள்ளுக்குள்ள இருந்து அதை செயல்படுத்தி காட்டிட்டார். அடைப்பதும் காட்டினா அனுபவத்துக்கு கொண்டு வர்றார். எப்படி செய்யணும்னு காட்டுறார். ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதார அங்குஷ நிலைன்றதுலாம் யோகம். அதெல்லாம் நாளை தான் யோகம்ன்றது தொடர்ந்து வரக்கூடிய வரிகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஷயமா விளக்கம் சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் கடல். இப்போ சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு கடல். 7 கடல்னு சொல்றாங்க பாருங்க. 7 கடலை 3 நாளைக்குள்ள எல்லாத்தையும் கொடுக்கணும்னா சாத்தியமே கிடையாது. அந்த கடற்கரை கொண்டு போய் 4 அலையை காட்டுவாங்க தான். இந்த அலையா வருது இல்லை, அது முடிவே கிடையாது. இது மாதிரி அலைகள் எல்லாம் எந்த நேரமும் இருக்கக்கூடியதுதான் கடல் அப்படின்னு காட்டுற பாருங்க. நிறைய அர்த்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அறிவு பொக்கிஷம். அறிவு, பக்தி, யோகம், கர்மம் எது வேணாச்சு அதனுடைய பொக்கிஷம் விநாயகர் அகவல். அதில் அலைகளை தான் காட்ட முடியும். அந்த கரைகளும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. முடிஞ்சா அவங்கவுங்க ஏதோ ஒரு படகு இல்லை ஒரு கப்பல், அதுதான் குரு. அந்த குருவின் மூலமாக அக்கறைக்கு போகணும். அதான் முக்தி. இங்கேருந்து அக்கறைக்கு போகிறது. இங்கே சம்சார சாகரத்தினுடைய இக்கரையிலேருந்து மோட்ச நிலைக்கு அக்கறைக்கு போகிறதுக்கெல்லாம் இது ஒரு வழி. விநாயகர் அகவல் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி கொடுத்துருக்கிறார் காஞ்சி மகா பெரியவர். பிள்ளையார் கோவில்களில் குழந்தைங்களுக்கு சொல்ல வைக்கணும். நிறைய அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அர்த்தம்லாம் சொல்லணும் கூட அவசியம் இல்லை. ஆனால் அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அப்புறம் அர்த்தம் தெரிஞ்சுப்பாங்க. எல்லாரும் இதை படித்தா ரொம்ப நல்லதுன்னு திருப்பத்துக்கு சொல்கிறாரு காஞ்சி மகா பெரியவர். இந்த விநாயகர் அகவலை கண்டிப்பாக எல்லாரும் கற்றுக்கணும், எல்லாரும் சொல்லணும்னு சொல்கிறாரு. அதனால் நமக்கும் அது பயன் கிடைக்கணும். நம்மளும் 4 பேருக்கு சொல்லி தரணும். அதுக்கு
விநாயக பெருமானது அவங்க செய்யணும், ஔவையார் கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணணும். அவங்க நினைச்சதுதான் நடக்கும். ஒரு இடத்துல ஒரு தானாக வந்து அவங்க எப்பவும் நினைக்கிறவங்க தான். நம்ம செய்யறதுக்கு தயாராக இருந்தால் நம்மளை அதை கொண்டு வந்து செய்யணும். சரி, நாளைக்கு பார்க்கலாம். ஓம் அசதோமா சங்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். வெளியே பாடணும் தான் நினைக்கிறேன் கடைசியெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை பூசை தனிவேல் வாழ்க கூடம் வாழ்க செல்வீள் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தனந்து வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிபடம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க அந்தணர் வானவர் ஆடினம் வீழ்க தன் புனல் வீதன் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரணாமமே சூழ்க வையகம் துயதீகவே சூழ்க வையகம் துயதீகவே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஹர ஹர நம பார்வதி பதை ஹர மகாதேவ. சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது சொல்லலாம்? எல்லாம் நாளை நிறைவடைகிறது. அதனால ஹரியோம். இந்த குழுவில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு குருதட்சணைக்கான உரை அங்கு கிடைக்கும். அவர்கள் குருதட்சணை கொடுக்க விரும்புபவர்கள் அதை பெற்றுக்கொண்டு அழைக்கலாம். நன்றி. அவர்களுடைய பெயர்கள் சொல்ல கைபேசி எண்களையும் எழுதி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அம்மா தமிழ் புரியுமா சொல்லிட்டு டெலிஃபோன் நம்பர் கொடுத்தது, செல்போன் நம்பர் கொடுத்தது அதான் புரியும். ரொம்ப அலைபேசி எண் என்ன சொன்னீங்க சிரமப்படுவோம். அவன் பேரு மொபைல் நம்பர்லாம் கொஞ்சம் எழுதிடுவேன். அப்போ இங்கே தபோவன் பிரசாத் சின்மயா மிஷனோட மேகசின் இருக்கு. எல்லாரும் அதையும் பெற்றுக்கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எடுத்துக்கோங்க தயவு செய்து, எல்லாரும் அங்கே கொடுக்குறாங்க. நன்றி. நாளைக்கு எல்லாரும் கொண்டு வந்து அந்த கால குருதட்சணை கொடுக்கணும். உதவி கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, வாங்க எல்லாரும் கூட்டிட்டு வாங்க. நாளைக்கு இதை சிறப்பாக நிறைவு செய்வோம். விநாயகருடைய ஔவையாருடைய பேர்